ஆண்டவனின் அரும்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் மணியனையாமையும் வணங்கி இந்த இலவச ஜோதிட கலந்துரையாடல் நிகழ்வை தொடங்குறேன். ஈரோடு கோபையாவாகிய நான் தொடங்குகிறேன். இந்த வகுப்பானது பெரும்பாலும் எதுக்காக இப்படி ஒரு இடையில ஒரு இலவச ஒரு வகுப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மகிட்ட பார்க்க முடியாத கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கட்டணம் செலுத்தி நம்மகிட்ட பார்க்க முடியல, ஆனாலும் நம்மகிட்ட ஏதாவது பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தான் இந்த வகுப்பு. வசதி உள்ளவர்கள் கட்டணம் கட்டி ஜோதிடத்தை பார்ப்பது தான் சரி. முடியாதவர்களுக்கு இந்த வகுப்பு பயன்படுத்திக்கிறது நல்லது. இயலாதவர்கள், முடியாதவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு பதில், அவ்வளவுதான். அதே மாதிரி கேள்வி கேட்பவர்கள் இந்த 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 நிகழ்வுல கேள்வி கேட்பவர்கள் யாராகினும் வீடியோவில் வந்துதான் கேட்கணும். வீடியோ இல்லாம நீங்க கேள்வி கேட்க முடியாது. கேட்டீங்கன்னா பதில் தர மாட்டோம். ஒரு ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி நீங்க கேட்டுக்கலாம். அதே போல இது சும்மா பலன் கேட்கறது தான் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு ஜோதிடத்துல எந்த பெரிய சந்தேகம், என்ன மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் அதை விரிவா விளக்கமா தரக்கூடிய ஒரு அற்புத இலவச வகுப்பு. ஜோதிடர்களோட கலந்துரையாடணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம், அவ்வளவுதானே ஒழிய இன்றைய நாள் எவ்வளவோ அப்பாயின்மெண்ட்டுக்கு இடையில கடைசியா நாம இதை கொடுக்கணும். இதை பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ ஜோதிடத்துல ஏதாவது கேள்விகள், பொது கேள்விகள் இருக்கா, இல்லை உங்க சுய ஜாதக கேள்விகள் தான் இருக்கா? எதுவா இருந்தாலும் முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்களே வீடியோ ஒருத்தர் கேட்கலாம். முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுடைய வீடியோவிலேயே நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான பதில்களை நாம கொடுக்கலாம். சக்தி சுரேஷ், சொல்லுங்க. மியூட்டை எடுத்துட்டு பேசுங்க. ஐயா குரு வணக்கம். வணக்கம். குருநாதருக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, என்னுடைய ஜாதகத்துல கேள்வி ஐயா, என்னன்னா இப்போ வருமானம் குறைவா இருக்கு, கடன் இருக்கு. அதான் எப்படி, டேட் ஆஃப் என்ன பர்த் மாதிரி தொழில் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க அல்லது என்ன பண்ணா நான் சார். டேட் ஆஃப் கொஞ்சம் பர்த் கொடுங்க. 1974 17 ஐயா 17/11 1974. 17/11. ஆமாங்க ஐயா. ம் 1974 டைம் சொல்லுங்க. இரவு 11:10 பல்லடம் ஐயா. பிறந்த ஊர் பல்லடம். இரவு 11:10. கடகலக்கணம், தனுசு ராசி, போராட நட்சத்திரம். நான் சொல்றேங்க இதை. நீங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கம்னு இருங்க. சரிங்க சரிங்க. அதான் ஜோதிடத்தை பார்க்குற முறை எப்படின்னு கத்துக்கணும். டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்தோடனே ஜோதிடர் சொல்லணும், சார் நீங்க இந்த லக்கணம், இந்த ராசி, இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும். ஜோதிடம் பார்ப்பது எப்படி? எடுத்த உடனே முக்கிய விவரங்கள். இவரு ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்காரு. ஆமா, ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தா உடனே எதை பார்க்கணும் தெரியுமில்ல? எதை பார்க்கணும்? சூரியனுடைய நிலையை பார்க்கணும். ஏன் இப்படி பார்க்கணும்? சூரியனுடைய நிலையும் 8ஆம் அதிபதி நிலையும் பார்க்கணும். ஆயுள் பாவம் எப்படி இருக்கு? ஆயுளுக்கு காரகன் கிழமை தான். ஆயுளுக்கு காரகன் எப்பவுமே அப்படி பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமையா உடனே பார்த்துக்கணும். சூரியனை பார்த்துக்கணும், 8ஆம் அதிபதியை பார்த்துக்கணும். இந்த ரெண்டையும் பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து சதுர்த்தி. இவர் சதுர்த்தி திதியில பிறந்திருக்கிறார். அப்ப கும்பமும் ரிஷபமும் இவருக்கு திதி சூன்யமா வருகிறது. அப்புறம் பத்திரை கரணத்துல பிறந்திருக்கிறார். பத்திரை ஒண்ணு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கை தூக்கிட்டாரு. அவசரம், டப்புன்னு. பத்திரைன்னா அவசரம். பத்திரை கரணத்துல பிறந்திருக்கிறார். சூல நாம யோகத்துல பிறந்திருக்கிறார். இதெல்லாம் இன்ட்டு போட்டுக்கணும்.
அதுக்கு அடுத்துதான் ஜோதிடத்துக்குள்ளே போகணும். சார் நீங்க வந்து கடக லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், 1ஆம் பாதம், கரெக்டுங்களா? கரெக்டுங்க ஐயா, கரெக்டுங்க ஐயா. இப்படித்தான் போகணும். அப்போ எடுத்தோடனே இங்க தெரிஞ்சு போச்சு லக்னாதிபதியே 6ல போய் உட்கார்ந்துருக்கு, கடன் வாங்கலாமா? கடங்கார கேது பாதகத்துல உட்கார்ந்துருக்குது, கடன் வாங்குறது தப்பு. 6ஆம் சரிங்க. அதிபதியான குரு அவரு போய் இருக்கிறது இதை பொறுத்த வரைக்கும் 8ல உட்கார்ந்து இருக்குது, அதை விட தப்பு. இதெல்லாம் இருந்தா எங்க போய் கடன் அடையும்? அப்ப கடன் இவருக்கு எப்ப இருந்து ஆரம்பிக்கிறது? நண்பர்களே, இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகருக்கு கடன் எப்ப இருந்து ஆரம்பிக்குது, எதனால ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த திசா புத்தி கோச்சார நிகழ்வுகள் அப்படின்றது. ஒரு சம்பவம் 6ஆம் அதிபதி 8ல இருக்குது, 6ஆம் அதிபதி 8ல இருக்குது, அப்போ இன்னைக்கு இவருடைய வயதோட்டம் என்னன்னு பார்க்கணும். அப்ப 74னா இவருக்கு வயது என்ன ஆகுது? 52 வயசு ஆகுது. சரியா? சரிங்க ஐயா. 52 வேணா வயதோட்டம் எங்க போய் நிக்குது பாருங்க. 48, 49, 50, 51, 52. புதன் செவ்வாய் மேல நிக்குதா? துலாத்தில். புதன் செவ்வாய். புதன் தான் கடங்கார கிரகம்னு சொல்லியிருக்கோம். கடனுக்கு அதிபதி புதன். அது 3, 12க்குரியவன் செவ்வாய். செவ்வாயோட சேர்ந்து இருக்குது. நிலத்தை வச்சு கடனை கட்ட வேண்டிய நிலைமைக்கு சார் கடன் அதிகமா இருக்குது, 3 ரூபா வட்டி இருக்குது, பேங்க்ல இருக்குது, கூட்டுறவு பேங்க்லயும் இருக்குது, எல்லா வகையிலையும் நகையும் அடமானம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது எனக்கு தெரியல. ஜோதிடமும் சொல்லி பார்க்குறேன், அதுலயும் இன்னும் வருமானம் வரல. மற்ற விஷயங்கள்லயும் வருமானம் குறைவா இருக்குது. பேசாம ஏதாவது வித்து கட்டிடலாமா? 3, 12 மேல போகுது வயது. ஒண்ணு நகையை வைக்கணும், இல்லைன்னா சொத்தை வைக்கணும், செவ்வாய் வேற இருக்குது. என்ன சார் பண்ணிட்டோம் அப்படிங்கிற கேள்வி ஜாதகருக்கு வந்துருச்சு. இன்னொன்னு, 4ஆம் இடம் மனசு, அதுல போய் செவ்வாய் இருக்குது, பயமாக இருக்கிறது. எஸ் ஆர் நோ? 100% உண்மைங்க ஐயா. இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு கேள்வியா இருக்குது. அப்புறம் பாருங்க, அந்த புதன் பார்க்க கூடாது. 4ஆம் இடத்துல போகுது. 4ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துக்கு திரிகோணத்துல 6ஆம் அதிபதி இருக்கு பாருங்க, கும்பத்துல. 4ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடத்துல வயதோட்டம், அங்க புதன் செவ்வாய், அதுக்கு திரிகோணமான கும்பத்துல குரு இருக்கிறார், 6ஆம் அதிபதி. அப்புறம் 4ஆம் அதிபதியான சுக்கிரனே போய் ராகு கூட இருக்கிறார். அப்ப சூரியனோடு இருக்கிறார். அவமானம் வந்துருமோங்கிற பயம் வந்துருச்சு. ஆமாங்க ஐயா. இப்போ பாருங்க, இவருக்கு 2014 இருந்து ராகு திசைங்க. 2014 இருந்து ராகு திசை. அந்த ராகு சூரியனோட சேர்ந்து 5ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துகிறார். அந்த ராகு சூரியனோடு சேர்ந்து 5ஆம் இடத்தில் நின்று திசை நடத்துகிறார். அப்ப ராகு 5ஆம் இடத்துல இருந்தா அந்த 5ஆம் அதிபதியின் நிலையை நாம் பார்க்கணும். அவரு 4ல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ராகு வாங்கி சாரநாதன் சேர்த்தா உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா எப்பவுமே ஒரு சொல்லப்படாத ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுங்களா? ராகுவின் பலம் அறிவதற்கு ஒரு ரகசியம் இருக்கு. இப்ப இந்த ஜாதகத்துல ராகு பலமா இல்லையா நண்பர்களே? நீங்க பாருங்க, கடக லக்னம், 4ல புதன் செவ்வாய், 5ல சூரியன் சுக்கிரன் ராகு, 6ல் சந்திரன், 8ல் குரு, 11ல் கேது, 12ல் சனி. ராகு பலமா இல்லையா? ராகு பலமா இல்லையா? இத்தனை பேர் ஜோதிடர்கள் இருக்கிறீங்க, ஒருத்தர் கூட ராகு பலமா? 5ல ராகு இருக்குது, ராகுவின் வீட்டதிபதி 4ல இருக்குது. ராகுக்கு சாரம் கேட்டை நட்சத்திரம் வாங்கி இருக்குது. அந்த கேட்டை நட்சத்திர அதிபதி புதன், அதுவும் 4ல இருக்குது. செவ்வாயும் புதனும் சேர்ந்து 4ல இருக்குது. அதை குரு பாக்குறாரு. குரு பார்த்தா நீங்க தான் சொல்லுவீங்களா, அது பேர் என்ன, என்னமோ கோடி ஆயிப்போச்சு, நன்மை. கோடி நன்மை. கோடி நன்மை. குரு குரு பார்த்துருச்சு. குரு பார்த்துட்டா முடிஞ்சது. ஐயோ பயங்கரம்.
குரு பார்த்துடக்கூடாது, குரு பார்த்துருச்சுன்னா அவருதான் அப்படின்ட்டீங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ஜோதிடம் அப்படி போயிட்டு இருக்கு. குரு பார்த்துருச்சு, ராகு நின்ற வீட்டதிபதியை குரு பார்க்க, நட்சத்திர நாதனை குரு பார்க்க, கோடான கோடி ராகு கொடுக்கணுமே, ஏன் கொடுக்கல? ஏன்றது ரகசியம் ராகுக்கு என்ன? 12ல பிறந்தவங்க. ராகுக்கு ராகு 12ல. 12 போயிடுச்சா? ராகுவின் வீட்டதிபதி ராகுக்கு 12 போயிடுச்சா? அது காரணமா அது இருக்கலாம். ராகுக்கு 2ல நிக்குதா? லக்னாதிபதி 12 இருக்குது இல்லைங்க? லக்னாதிபதிக்கு 12ல ராகு இருக்குதா? இருக்குதுங்க. ஓ, அரிய அரிய. சரி, அந்த ராகுவின் வீட்டதிபதி லக்னாதிபதிக்கு 11ல இருக்குது. ஆமாங்க. அப்புறம் அதே அது ஏதோ கொஞ்சம் பார்த்து, ஏதோ குற்றமுறைகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குற்றம் குறைங்க, கூட்டுங்க. என்ன ஏதோ வேணும்னா என்ன பண்ணணும்? கைதட்டுங்க. ராகு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சும்மா நடந்துக்க முடியுமா? நண்பர்களே, ராகு 5ல இருக்கிற மாதிரி இருக்கும், 10ல இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், எல்லாம் இருக்கும். ராகுனுடைய வீட்டதிபதி அப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாரு, எல்லாம் நடக்கும். ஆனா ராகுவை பார்த்தால் ராகு வேலை செய்வாரா இல்ல கேது வேலை செய்வாரான்னு பார்த்தா அதுக்கு சந்திரனுடைய பலம் முக்கியம். உங்க ராகு திசை முழுக்க முழுக்க வேலை செய்யணும்னா சந்திரன் அதுக்கு நல்ல இடத்துல, லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருக்கணும். சந்திரன் எந்த பாவத்தை குறி காண்பிக்கிறாரோ அதை உங்க ராகு திசை கொடுத்தே தீரும். உங்க கேது திசையும் அது கொடுக்கும். இப்ப இவரோட ஜாதகத்துல சந்திரன் எங்க இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல. ஏன் தெரியுமா ராகு கேதுக்களுக்கு சந்திரனை பார்க்கணும்னு சொல்றேன்? ஏன் பார்க்கணும்? சந்திரனுடைய உடைக்கப்பட்ட இரு பிம்பங்கள் தான் ஒரு அச்சு ராகு, ஒரு அச்சு கேது. உங்க எல்லாருக்கும் ராகு திசை நடக்கட்டும், சந்திரன் மட்டும் நல்லா இருந்தா தான் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் கொண்டு போயிடுவார் ராகு. இவருக்கு 2014, அதாவது எப்ப நடக்குது? ராகு ஆரம்பிச்ச உடனே 23/12/2014 ராகு ஆரம்பிக்கிறார். அதுல இருந்தே இவரு கொஞ்சம் கொஞ்சமா கடன் 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 ஆகி 2019 ஓவர் கடன் ஆயிரும். எஸ் ஆர் நோ? ஆமாங்க ஐயா. எஸ் ஆர் நோ? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, உண்மைதானுங்க ஐயா. பாத்தீங்களா? இதுதான் திசா புத்தியை எப்படி கணிப்பது. ஒரு திசைநாதன் எப்படி செயல்படுகிறார், ஒரு புத்திநாதன் எப்படி செயல்படுகிறார், ஒரு வயதோட்ட கிரகம் எப்படி செயல்படுகிறது, கோச்சார கிரகம். கோச்சாரத்துல இப்ப பாருங்க, லக்கணத்திலேயே குரு நிக்குது. இவரோட லக்கண பிரகாரம் அது 6ஆம் அதிபதி. அப்ப இவருக்கு லக்கணத்துல இப்ப குரு வந்தோடனே பயம் ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி குரு மேல ராகு வேற இருக்குது. டோட்டலா இவருடைய பிறப்பு ஜாதகத்துல கடக லக்கணத்துக்கு குரு 8ல் நின்று அதன் மேல் ராகு. அதே கோச்சார குரு லக்னத்துக்கே நிக்குது. இவர் டோட்டலா ஒரு, அதாவது ஏன்டா வாழ்றோம், உள்ள கூட்டி இருக்குது, இல்லைன்னா ஏதோ பண்ணிக்கலாங்கிற அளவுல தான் போகும். மனக்குழப்பத்துல தானங்க ஐயா இருக்கு. மனக்குழப்பத்துலதான் இருக்காரு. அப்போ இதுக்கு என்ன, இதுக்கு ரெமிடி கேக்குறாங்க. ரெமிடினா 6ஆம் அதிபதி தான். 6ஆம் அதிபதியான குரு அவரே போய் எதில் இருக்காரு? 6ஆம் அதிபதியே போய் திதி சூனியத்தில் இருக்காரா? இந்த குரு யாரா வேலை செய்வாரு? கடக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா வேலை செய்வாரா, 9ஆம் அதிபதியா வேலை செய்வாரா? 9ஆம் தேதி விளக்கம் வேணுமா இல்ல சும்மா ஒரு பலன் மட்டும் சொல்லிட்டு போயிட்டுமா?
ஐயா விளக்கம் சொல்லுங்க ஐயா. ஒன்பதாம் அதிபதியை வேலை செய்வார். விளக்கங்கள் வேணும் இல்ல சார், பலன் முடிஞ்சு சொல்லிட்டு போங்க. டக்குனு ஐயா, ஒரு 10 விளக்கம் ஜாதகம் வேணும் பலன் ஐயா. சொல்லுங்கன்னா ஐயா டக்குன்னு சொல்லிடுங்க. விளக்கங்கள் வேணும் ஐயா. விளக்கங்கள் வேணுங்க ஐயா. எத்தனை பேர்த்துக்கு வேணும் விளக்கம்? ஐயா விளக்கம் வேணும். விளக்கம் வேண்டும் ஐயா. எல்லாத்துக்கும் வேணுங்கய்யா. எல்லாருக்கும் வேண்டும் ஐயா, விளக்கம் வேணும் ஐயா. ம். ஐயா விளக்கம் கொடுங்க ஐயா. விளக்கம் வேணும் ஐயா. நண்பர்களே, ராகு திசையை நீங்கள் பார்க்க வேண்டும், கணிக்க வேண்டும் என்றால் ராகு வாங்கிய சாரநாதனான கேட்டை அது புதன் அதிபதி. அந்த புதன் ஆண் வீட்டின் வேலையான 12ஆம் அதிபதியின் வேலையை, அதாவது கடக லக்னத்திற்கு 12ஆம் இடம் ஆண் வீடு மிதுனம். அந்த புதன் மிதுனத்தில் இருப்பதால் 12ஆம் இடத்தினுடைய வேலையை செய்வார். செவ்வாய், ராகுவின் வீட்டதிபதி செவ்வாய், அவரும் போய் 4ல் இருக்கிறார். 4ல் அப்ப 10ஆம் அதிபதி வேலையும் செய்வார். ஐயா, இந்த ராகு திசை ஆரம்பிச்ச உடனே உங்க அப்பா அல்லது அம்மா யாருக்காவது ஒரு கண்டம் கொடுத்து ஐயா? ஐயா அப்பா முதல்ல இறந்துட்டாருங்க. சரி, அப்பா அல்லது அம்மாவுக்கு கண்டம், விபத்து, கண்டம், சர்ஜரி வந்துச்சா? அம்மாவுக்கு ஒரு இது வந்துச்சுங்க ஐயா, ஒரு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. சரி, அதே மாதிரி உங்களுக்கு சொத்து, இருக்கிற சொத்தை வித்து தான் கட்டணும்னு இது காமிக்குதுயா? ஆமாங்க, ஏற்கனவே இருந்த வீடு, அது பழைய வீட்டை வித்துட்டு தான் இப்போ நான் வீடு கட்டியிருக்கிறேன். பாத்தீங்களா? அதுக்கு தான் கடன் வாங்கி. ராகு திசையில வீடு கட்டி அதன் மூலியமா கடன் ஆகி அந்த இந்த வீடும் கடன்ல தான் இருக்குது. ஆமாங்க, இப்ப இருக்கிற வீடு பேங்க்ல தான் இருக்கு, பேங்க் லோன்ல தான் இருக்குது. அது புதன் செவ்வாய் அப்படின்னா அது இந்த பேங்க்ல இருக்குதா? ஸ்டேட் பேங்க்ல கடனா இருக்குதா? ஆமாங்க ஐயா, இப்ப ஸ்டேட் பேங்க்ல தான் இருக்கு. கரெக்டுங்களா? கரெக்டுங்க ஐயா, 100% கரெக்டுங்க. அது எப்படி நண்பர்களே ஸ்டேட் பேங்க் சொல்றோம்? இதெல்லாம் எங்களை போய் கேட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ பேங்க்ல கடன் இருக்குது, அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். நீங்க பாட்டுக்கு ஸ்டேட் பேங்க்ல இருக்குதா, அக்கௌண்ட் நம்பர் 32000022 முடியுமா? இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா நாங்க என்னங்க வந்துட்டு சொல்லி கொடுங்க ஐயா. இலவச பணம் கட்டணும் ஐயா. எப்பங்க எப்ப அதுவே கட்டுறீங்களா? ஓ, பணம் கட்டினாவே சொல்லி கொடுக்க ஆள் இல்ல, கட்டணம் வேற எங்கிட்ட வந்து சொல்றீங்களா? ஏங்க அப்பா, வசதி படிச்சவங்க இருப்பீங்களா? சரி, இருங்க முடிச்சிருங்க. ஸ்டேட் பேங்க்ல வாங்கியிருக்கிறீங்க, 6ஆம் அதிபதி போய் 8ல், அப்போ 40 லட்ச ரூபா வாங்கிருக்கீங்களா? இல்ல 68 லட்ச ரூபா வாங்கிருக்கீங்களா? இல்லைங்க, 30 இருக்கு. 30 லட்சம் வாங்கிருக்கீங்க. ஆமா, 40 லட்ச ரூபா வரைக்கும் காமிக்குது. நகை கடன்லாம் அது சேர்த்துனா 40 வருங்க. அதுல ஒரு 10, இதுல ஒரு 40. சரி, இது என்ன வித்து கட்டுற மாதிரி தானே காமிக்குது? ஏற்கனவே ராகு வந்து ஒரு அந்த முடிச்சாரு, ஒரு சொத்தை வித்துட்டீங்க, பூர்வீக சொத்து. அது பூர்வீக சொத்துங்க, அதுல பிரச்சனையே அதை வித்துட்டீங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இப்ப மறுபடியும் இதுவுமே பிளான் ஒண்ணு போட்டு கட்டினது ஒண்ணு கட்டினீங்களா? இல்லைங்க, இது பிளான் கொஞ்சம் கம்மியா போட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா கட்டினீங்களா? ஆமாங்க ஆமாங்க, 1500 ஸ்கொயர் ஃபீட் போட்டோம், ஆனா கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஜாஸ்தியா கட்டினீங்க. ஆமாங்க. கடன் தீர்வதற்கு இந்த ராகு திசை 2000 விடமாட்டாரு ஐயா. காப்பாற்றுங்க. ராகுவின் கையில தான் உங்களுடைய இதே இருக்குது. இப்ப என்னையா பண்ணலாம்? 5லயே ராகு இருக்குது, சூரியனும் இருக்குது. யாராவது சொல்லுங்க நண்பர்களே. என்னுடைய கடவுளை நீங்க தாங்க ஐயா, நீங்க தான் வழிகாட்டணும். சாமி, அது சென்னிமலை ஆண்டவர் தான் கடவுள். 6ஆம் அதிபதி குரு நின்ற இடத்துக்கு நிவர்த்தி ஸ்தானாதிபதி யார்? புதன்.
சூரியன் சூரியன். ஆறாம் அதிபதி குரு கும்பத்தில் நின்னா அதுக்கு நிவர்த்தி ஸ்தானாதிபதி யார்? சூரியன் ஐயா. சூரியன் எங்க இருக்கிறார்? சூரியன் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல இருக்கிறார். கூட ராகு இருக்குதா? ஆமாங்க ஐயா. ஞாயிற்றுக்கிழமைன்னு அர்த்தம். ராகு இருந்தா ராகு நேரம்னு அர்த்தம். ராகு நேரம். அருகில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு, எந்த ஊரியா நீங்க? நான் இருக்கிறது பல்லடம், திருப்பூர் மாவட்டம் பல்லடம். ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை ராகு நேரத்தில் கூடவே சுக்கிரன், அதாவது திசைக்கு ராகு திசைக்கு நிவர்த்தி ஸ்தானாதிபதி சுக்கிரன், அவர் அஸ்தமனமா இருக்கிறார். சுக்கிரன்னா அழகா மல்லிகை பூவை பச்சை கலர் நூல்ல கோர்த்து சிவனுக்கு மாலை போடணும். ஐயா என் கடன்லாம் உடனே தீர்த்து வைங்க, என் வருமானத்தை கொடுங்க அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் அதிபதி வருமானத்தை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமையில போய் அன்னைக்கு மட்டன் சிக்கன் எதுவும் சாப்பிடக்கூடாது. நேரா ராகு நேரத்துல போய் 11 முறை அந்த சிவபெருமான் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு சிவபெருமானை சுத்தி வந்து அந்த 4:30 மணிக்கு ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி இந்த பூ மாலையை அவருக்கு சாத்தி சிவபுராணம் 5ஆம் இடம் 5ல வந்து சிவன் இருக்கிறார், சூரியன். சிவபுராணம் படிச்சுட்டு வெளியில வந்து ஒரு கை பச்சரிசி மாவு, ஒரு கை வந்து அந்த சுக்கிரனுக்கு உண்டான அந்த வெள்ளைப்பொடி, அதாவது வெள்ளைப்பொடினா என்னது, நாட்டு சர்க்கரை, அதுவும் தேனும் கொஞ்சம் கலந்து எறும்புக்கு உணவு போட்டுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த ராகு திசையில இந்த கடன் ஓரளவு கண்ட்ரோல் ஆகி நீங்க வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்க ஐயா. இதுக்கெல்லாம் லாஜிக் என்னன்னா, 2ஆம் அதிபதி இயக்குறோம், 6ஆம் அதிபதி நின்றதற்கு 7க்குரியவனையும் இயக்குறோம். நல்லா புரிஞ்சுதுங்களா? லக்கணத்திற்கே 9ஆம் அதிபதி குருதான். அப்ப அந்த குருவும் வந்து ஆட்டோமேட்டிக்கா சதயத்துலதான் இருக்கிறாரு. சதயம்னாலும் சிவலிங்கம் தான், அதையும் இயக்குறோம். இப்படி எல்லா வகையிலையும் உங்களை ஒரு கட்டுக்குள்ளார கொண்டு வந்து வைக்கிறோம். அப்ப இனிமேட்டு பேர் என்ன? சுரேஷ் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 to 6 எங்க இருப்பாரு? கண்டிப்பா சிவன் கோயில்ல தான் இருப்பாங்க. ஐயா பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அப்படின்னு போய் இருக்க பட்டிக்கணும். சரிங்க ஐயா. இருக்க சிவன் எப்படி அருள் புரிவார் தெரியுங்களா? இருக்க புடிச்சதான் அருள் புரிவார். சும்மா லேசா பாசா புடிச்சானா சிவபெருமான் அருள் புரிய மாட்டார். அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே இம்மையே உம்மை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உம்மை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. அப்படி வந்து சிக்குன்னு புடிச்சீங்கன்னா ஜெயிச்சிருங்க. சரிங்க ஐயா. நல்லா பாருங்க நண்பர்களே, லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியனா, கடக லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியனா, சிவனை சொல்றோமா? ராகு கூட சேர்ந்ததுக்கு ராகு நேரத்தை சொல்றோமா? 6ஆம் அதிபதி நின்றதுக்கு நிவர்த்தி ஸ்தானாதிபதி சூரியனா, 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி குரு, லக்கணத்துக்கு 9, அவரு சதயத்துலதான். அப்ப அங்கேயும் சிவலிங்கம் வந்துருதா? அதையும் சொல்றோமா? இது எல்லாத்தோட இன்னொரு பாயிண்ட் பாருங்க, இவரு நட்சத்திரமே பூராடம் லக்னாதிபதி, அதுக்கு 2வது நட்சத்திரம் என்னது? உத்திராடம். உத்திராடம்னா என்ன? அதுவும் சிவன் தான், சிவபெருமான். அப்போ முழுக்க முழுக்க அவ்வளவுதான், சிவனுக்கு நடக்கும். சரிங்க ஐயா. சரி, அடுத்தது யார் கேக்குறீங்க? ஐயா வணக்கம். ஆனா ஒரு கேள்விக்கு தான் பதில், இது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சரிங்க சொல்லிட்டீங்க, அப்புறம் உத்தரவேறதுக்கு என்ன பண்றது? நன்றிங்க ஐயா. நான் சொல்ற ஆள் வாங்க, ஒருத்தர் வணக்கம். சிவகுமார் ஐயா, போரூர், சென்னை ஐயா. நீங்க சொல்லுங்க ஐயா. குமாரவேலு கோவையா. குமார் வைத்தீஸ்வரன் கோவில்.
சிவகுமார் சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா 26/10/1976 ஐயா. 26/10/76. ஆமா ஐயா. சொல்லுங்க. 10/25 இடையில பேசுனீங்கன்னா அட்மின் வளைக்கி விட்டுருங்க உங்களுக்கு. 10/25 ஐயா. நைட்டா? ஏஎம் ஐயா. 26/10. 1976. 10:25 AM ஐயா. AM திண்டிவனம். என்னப்பா இன்னைக்கு பூரா இப்படி வர மாட்டிருக்குது. செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறாரு. நண்பர்களே, சதுர்த்தி சோபனம் பத்தரையாம் பாருங்க. அவரும் பத்தரை. அவரும் ஐயா. பத்தரை, இவரும் பத்தரை. சதுர்த்தி. தனுசு லக்னம் ஐயா? ஆமா ஐயா. விருச்சிக ராசி ஐயா? ஆமா ஐயா. கேட்டை நட்சத்திரம். ஆமா ஐயா. சொல்லுங்க, என்னையா வேணும்? 50 வயசாகுது. ஆமா ஐயா. 48, 49, 50. ஆமா ஐயா. ரெண்டாம் இடம் தான் கேள்வி உங்களுக்கு. 50 வயசுனா 2ஆம் இடம் சனி பகவான். அந்த சனி போய் 8ல இருக்கிறாரு. அப்ப சனிக்கு திரிகோணத்துல சந்திரனும் சுக்கிரனும் இருக்கிறாரு. அப்ப சார் வருமானம் 10ல. எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவாயிட்டே போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை. அந்த சனி பகவான் போய் 8ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ ஒரு கடை, அதாவது எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு காமிக்குது. அந்த எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்ல இன்னும் நிம்மதியான வருமானம் இல்லைன்னு காமிக்குது. எஸ்ஆர் நோ? 100% உண்மை ஐயா. என்ன பிளம்பிங் கான்ட்ராக்ட் வேலை தான் ஐயா செய்யறோம். வேலை வருது, நடுமத்துல கட்டாயி போகுது. அப்படியே முழுமையா திருப்தியா இருந்து நம்ம கஸ்டமருக்கு வேலை செஞ்சாலும் பணம் ரிட்டர்ன் கைக்கு வர மாட்டேங்குது, ஏமாத்திடுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வரேன் ஐயா. அனுபவிச்சுட்டு வரீங்க? ஆமா ஐயா. ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றப்படியே இல்லை ஐயா. சந்திரன் நேரம் அஷ்டமாதிபதி திசை 2020 இருந்து நடக்குது. ஆமா 2020 இது 2020க்கு முன்னாடி மட்டும் சூரிய திசை நடந்தது. 2014 to 20 அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி சுக்கிரன் நல்லா இருந்திருக்காது. அப்ப சூரியன் வந்து 2014 இருந்து 20 வரைக்கும் ஓரளவுக்கு நன்மை கொடுத்திருப்பாரு. 2020 இருந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு என்னடா பண்றதுன்னு தெரியாம ஒரு புதுசா ஏதாவது ஒரு கடையை வச்சு அந்த கடையும் சரியா ஓடாம வீட்டுல கடையை மாத்தி அந்த கடையை எங்கேயாவது நம்முடைய இளைய குழந்தைக்கு அல்லது ஏதாவது நம்ம குழந்தைக்கு விட்டுட்டு நாம திருப்பி மறுபடியும் வெளியே வேலைக்கு போயிடலாமா, இல்ல ஜோதிடமே கத்துக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்குது. 100% உண்மை ஐயா. எஸ்ஆர் நோ? எஸ் ஐயா. நல்லா பாத்துக்க நண்பர்களே. இவருக்கு அஷ்டமாதிபதி திசை 6ஆம் அதிபதியுடன் சுக்கிரன் சந்திரன் ரெண்டும் சேர்ந்து 12ல. கவனமா இருக்கணும் இந்த திசையில. சுகர் இருக்கையா? இல்ல ஐயா. கிட்னி பிரச்சனை, சுகர் பிரச்சனை எல்லாம் இதுல வந்துடும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி சம்பந்தப்பட்ட தொந்தரவு, சர்க்கரை வியாதி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா உங்க குழந்தைக்கு படிப்புல தடங்கள் மேல தடங்கள் ஏற்படும். இல்லைன்னா ஒரு குழந்தை உங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போனதுனால ஒரு குழந்தை மனோ ரீதியில வளர்ச்சி கம்மியாவோ அல்லது உடம்பு ரீதியில வளர்ச்சி கம்மியாவோ வந்துடும். ஆமா ஐயா. பெரியவனுக்கு வந்து கொஞ்சம் ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மி ஐயா.
ஞாபக சக்தி கம்மி பெரியவனுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு யூரின் ட்ராக் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஐயா. அதுக்கு எதனா விடிவு காலம் கிடைக்குமா ஐயா? எப்படி நண்பர்களே? சோதிடம் இப்படி சொல்லுவாங்க. ஐயா அருமை சோதிடம் ஐயா. ஒண்ணுமே இல்லை நண்பர்களே. நடப்பது அஷ்டமாதிபதி திசை. அதுக்கு முன்னாடி சூரியன் நடந்திருக்கு, பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி 6ஆம் அதிபதி நடந்திருக்குது. நல்லா பாருங்க, இவருக்கு தனுசு லக்னத்துக்கு 6-11 சுக்கிரன்னா 11ஆம் இடத்து வேலையை செய்யல, 6ஆம் அதிபதி வேலையை செஞ்சிருக்கிறார். அப்ப 6ஆம் அதிபதி பெண் வீடு, அது போய் ஆட்டோமேட்டிக்கா எங்க இருக்குது? 12ல வந்து இருக்குது. சந்திரன் அஷ்டமாதிபதியும் வந்து 12ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அஷ்டமாதிபதியும் 12ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு சுக்கிர திசை அப்பயே வந்து ஓரளவுக்கு நன்மை நடக்கும், அப்புறம் தீமை நடக்கும், அப்புறம் நன்மை நடக்கும். ஆனா சூரியன் வந்து கொஞ்சம் காப்பாத்திருப்பாரு. ஆனா அதுலயுமே இவருக்கு இந்த யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி கல்லடைப்பு, சர்க்கரை வியாதி, இவங்க குழந்தைக்கு தொந்தரவு. 5ஆம் அதிபதியான செவ்வாய் அது நின்றதற்கு 8க்குரியவன், அது நின்றதற்கு 6க்குரியவன் 8ல, 8க்குரியவன் 2ல, இப்படி எல்லாம் இருக்குது. அதனாலதான் இவங்களுடைய குழந்தைக்கு ஒரு பாதிப்பு, கற்றலில் குறைபாடு அப்படின்னு இருக்குது. மொத்தத்துக்கு நிம்மதி இல்லை இவருக்கு. டோட்டலா போயிடுச்சு ஐயா. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, சார் 12ஆம் இடம் தான் சார் நிம்மதி, 12ஆம் இடத்துல சுபர் இருந்தா நிம்மதியான வாழ்க்கை சார் அப்படிங்கிறார். அப்ப 4ஆம் இடம் நிம்மதி இல்லையா? மதி என்றாலே சந்திரன், கால புருஷனுக்கு 4ஆம் இடம் கடகம். அது மதியா இல்ல இது மதியா? 12ஆம் இடம் போய் சேர்ற கடைசி காலத்தை சொல்றதுங்க. கடைசி காலம் 12ஆம் இடம் தூங்கி எந்திரிச்சா நிம்மதி இல்ல. என்னதான் இப்ப உங்க மனசு நிம்மதியா? நிம்மதியே இல்ல ஐயா. உம் அந்த யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அது ஆப்ரேஷன் பண்ணமா ஐயா? அது சரியாயிடுமா? மறுபடியும் மருத்துவ உதவி பாக்குற மாதிரி இருக்குது ஐயா. சரியாகுமா ஐயா? அதுக்கு நிவர்த்தி எதனா கிடைக்குமா? மொத்தம் 2 டைம் இல்ல 3 டைம் வரைக்கும் பண்ணுவீங்க. அதான் ஐயா பண்ணிருக்கிறேன், இன்னும் சரியாகல ஐயா. மறுபடியும் பண்ற 2 மாதிரி டைம் வருது இல்ல ஐயா. 3 டைம் வரைக்கும் பண்ணுவீங்க. 12ஆம் இடம் நீர் வீடு. அப்போ ம். அப்போ இங்க பண்ணீங்களா? உங்க பாண்டிச்சேரியில பண்ணீங்களா? முதல்ல பாண்டிச்சேரியில பண்ணி சரியாயிடுச்சு ஐயா. மறுபடியும் மெட்ராஸ்ல பண்ண ஐயா. பாண்டிச்சேரியில பண்ணது சொல்ல முடியுமா யாராவது? சொல்ல முடியாது ஐயா. 100% உண்மை ஐயா. ஏன் நீங்க பக்கத்துல கூட ஹாஸ்பிட்டல் பண்ணிக்கலாம், அது எப்படி பாண்டிச்சேரின்னு சொல்றேன்? ஜோதிடம் மகா அற்புதம். பாண்டிச்சேரியே பாருங்க, சென்னைக்கு போகாதீங்க, பாண்டிச்சேரி போனா ஜெயிச்சிருவீங்க. திரும்ப பாண்டிச்சேரியே போங்க. சரியாயிடுமா ஐயா? அங்க போனா சரியா. என்ன நம்ம இறைவனை நம்ம எந்த தெய்வத்தை காலை பிடிக்கலாம் ஐயா? எந்த தெய்வத்துக்கு ஆளை பிடிக்கிறது? எந்த தெய்வம் எதுக்கு எதுக்கு தெய்வத்துக்கு ஆள் பிடிக்கணும்? ஆபரேஷன் சக்சஸ் ஆகணும் ஐயா. மறுபடியும் பண்ணா ஆபரேஷன் சக்சஸ். மொத்தம் 3 தடவை, 2 தடவை பண்ணிட்டீங்க. ஆமா ஐயா. நான் அது எப்படி 3 தடவைன்னு சொன்னேன்? திருவோணம்ன்றதுனால காரணம் ஐயா. என்னது திருவோணம்? எது திருவோணம்? சந்திரன் இருக்கிறதுனால. சந்திரன் எங்க போய் திருவோணத்துல இருக்குது? சந்திரன் வந்து இப்ப கேட்ட நட்சத்திரத்துல இருக்காரு ஐயா. சரி, கேட்டீங்கன்னா 3ஆ? அப்படியா? தெரியல ஐயா, எனக்கு 2 டைம் நடந்திருக்குது. 3ஆவது டைம் வச்சு நான் சும்மா கேக்குறேன் ஐயா. 3ஆவது டைமும் நடக்கும், அது ஒண்ணும் மாற்றம் இல்ல. அங்க சிப்பர்ல தானே பண்ணீங்க? ஆமா ஐயா. இங்க மெட்ராஸ்ல பண்ண ஐயா. இல்ல பாண்டிச்சேரியில ஜிப்மர்ல பண்ணீங்களா? இல்ல பிரைவேட்ல பண்ண ஐயா. பிரைவேட்ல. ஜிப்மர்லயே பண்ணுங்க. பண்ணுங்க, ரெடி ஆயிடும். எந்த டைம் எந்த எளிமையா ஒண்ணும் இல்ல, அதுக்கெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. 6ஆம் அதிபதி நிவர்த்தி ஸ்தானாதிபதி சுக்கிரன் தான். 9ஆம் அதிபதி வந்து சூரியன் தான். 9ஆம் அதிபதி 11ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா சூரியன் சுக்கிரன் இந்த 2 தெய்வங்கள் தான் இவர் வழிபடணும். அது குரு வேற பாக்குறாரு. அப்போ உங்க இது இருக்குல்ல, ஸ்ரீ முஷ்ணம் போங்க.
ஸ்ரீ ஸ்ரீ முஷ்ணம். சரி ஐயா. ஸ்ரீ முஷ்ணம் போய் வழிபட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமையில போய் வழிபட்டீங்கன்னா நடக்கும். இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயில வெள்ளிக்கிழமை போய் சுத்துங்க, ரெடி ஆயிருவீங்க. சரிங்க ஐயா. ரொம்ப எளிமையான பரிகாரம்னு பார்த்தா அந்த சுக்கிரன் வந்து அனுசத்தில் இருக்குது. தாமரை பூ மாலை சாற்றி வழிபாடு பண்ணும். பெருமாளுக்கு ஐயா? ஆமா, பெருமாளுக்கு தாமரை பூ மாலை சார்த்தி 11 தாமரை பூ மாலை சார்த்தி 11ஆம் அதிபதி ஒவ்வொரு பூனையும் எனக்கு நோய் தீரணும்னு சொல்லி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் முடிஞ்சா 27 முறை சுத்துங்க. 21 முறை ஐயா? 12 இருக்குது, 27 முறை சுத்தம். சுத்தி வழிபட்டு வாங்க. சரியா. எதனா கடன் வாங்கலாமான்னு இருக்கிற ஐயா? கடன்லாம் வாங்காதீங்க. கடன் ஆறுல குரு இருந்தா கடனே வாங்க. நண்பர்களே, யாருக்கு கடனுக்கு மட்டும் இந்த 6ல குரு, 6ல கேது, 6ல ராகு, புதன் போய் 6ல இருக்கிறது, புதன் ராகு இருக்கிறது, இதெல்லாம் கடனே வாங்க சொல்லக்கூடாது. கடனே ஆகாது. இருக்கிறத வச்சு பிழைக்க போறீங்க, இல்லைன்னா கம்முன்னு வேலைக்கு போயிரு. அப்படிதான் ஐயா நீங்க சொன்ன மாதிரி என் பெரிய பையன் பேர்ல தான் ஐயா இப்ப இந்த எலக்ட்ரிக்கல் கடையை மாத்தி விட்டு போறான் ஐயா. வருமானமே இல்ல, வீட்டுலதான் ஐயா வச்சிட்டு இருக்கிறேன். வெளியிலயும் கொண்டு போக முடியல. பாத்தீங்க நண்பர்களே, வெளியிலயும் அருமையா செய்யுங்க. சரி, அடுத்து. சரி, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. விக்னேஷ் ஐயா வணக்கம் ஐயா. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுங்க. வணக்கம் ஐயா. கை தூக்கி வெயிட் பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். யாரு கொடுக்கணும் பாக்கணும்ல, யார் முதல்ல தூக்கி இருக்காங்கன்னு நாங்க சொல்லுவோம். ஐயா வணக்கம் ஐயா. அதெல்லாம் பழனிசாமி கம்மிட்டு இருக்கணும், நாங்களே சொல்லுவோம், நீங்க வந்து கவலைப்படாதீங்க. சரிங்க. ராஜரிஷி ஜோதிடம். ஐயா வணக்கம் ஐயா. சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா, அசோக் குமார். சொல்லுங்க ஐயா. 11/12/1970 ஐயா. 11/12/1970. 1970. 70 20? 70. சொல்லுங்க. 70. காலை 10:20. வெள்ளிக்கிழமை. எந்த ஊர்ல பிறந்தீங்க? சென்னை ஐயா, சென்னை. எழுபதுன்னா என்ன? 30 26 56 55 வயசு முடிஞ்சு 56 ரன்னிங். சதுர்தசி. ஆமா, சதுர்தசி வெள்ளிக்கிழமை, கரசை. மகர லக்னம். ஆமாங்க ஐயா. ரிஷப ராசி. ஆமாம். கார்த்திகை நட்சத்திரம். ஆமாங்க ஐயா. இப்ப என்னது வயசாது? 30 26 56 56 49 50 51 52 53 54 55 56. 8ஆம் இடத்துல கேது. 8ஆம் இடத்துல 8ல போகுது. ஆமாங்க ஐயா. கேது 8ஆம் அதிபதியான சூரியன் அவரு போய் பாதகத்துல. அப்போ ஏதாவது ஒரு கேது வழக்கு, வம்பு, பிரச்சனை, சொத்து விற்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையை சொத்தை வித்து கடனை கட்டிடலாமாங்கிற எண்ணம் வந்துட்டு இருக்குது. ஆமாங்க ஐயா. ஆனா விற்க மாட்டேங்குது. அது உங்க ஊர்ல சொத்து இல்ல, வெளியூர்ல சொத்து இருக்குது. ஆமாங்க. அது சூரியன் வந்து பாதகத்துல. அப்படின்னா சொத்து வெளியூர்ல, ஒரு அவுட்டர்ல சொத்து இருக்குது. இப்ப சொன்ன விலைக்கு போக மாட்டேங்குது, அதுக்கு உண்டான புரோக்கர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம். அதுக்கு ஆள் கிடைக்கல, சொன்ன விலைக்கு போக மாட்டேங்குது. எப்பவுமே 4ல சனி இருக்குது. 4ல சனி. நண்பர்களே, இவரை பொறுத்த வரைக்கும் 4ல் ஒரு கிரகம் நின்று, அதான் இடம். அப்போ ரெண்டு இது வந்து வெறும் காலி இடமா இருக்காயா, பிளாட்டா இருக்குது? ஆமாங்க ஐயா. 2 இடமும் காலி இடங்க ஐயா. 2 இடம் காலி. ஆமாங்க ஐயா.
மென பிளாட். பிளாட்டு. ஆமா, அரை கிரவுண்டு ரெண்டுமே திருச்சியிலங்க ஐயா. நீங்க இருந்த இடத்துலதான். திருச்சியில? ஆமாங்க ஐயா. அப்ப நீங்க 4ஆம் கம்பெனி அதிபதி வச்சிருந்த 4ல சனி இருக்குது அப்படின்னா நீங்க இருக்கிற பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயா? அதேதாங்க ஐயா, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டே தான் ஐயா, பக்கத்துல சேதுரப்பட்டி. ம். ஒரு இடம் சேதுரப்பட்டி, இன்னொரு இடம் வந்து ஏன் நண்பர்களே, இது அது எப்படி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்னு சொன்னேன்? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். இல்ல, மகர லக்னம் 4ல சனி இருக்குது, 4ஆம் அதிபதி செவ்வாய் போய் 10ல இருக்குது, எப்படி பஞ்சப்பூர்? பஞ்சம்னா 5, பஞ்சம்னா 5, பஞ்சம்னா பசி பட்னி பஞ்சம், சனி 4ல பஞ்சப்பூர். எப்படி? இன்னொரு இடம் வந்து ஆர்டிபாளையம் சொல்லிட்டு அதே மாதிரி 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்து பாக்குதா, பஞ்சப்பூர். அது வந்துருச்சா? இன்னொன்னு வந்து வாழை ஆராய்ச்சி மையம் இருக்குங்க ஐயா, இதுக்கு பாளையம் போற ரோட்ல இருக்குது. அது திண்டுக்கல் பைபாஸ் ரோடு ஒட்டி வரும் அந்த இடம். 2 இடமும் மெயின் ரோட்ல தாங்க ஐயா இருக்குது. ஆனா போக மாட்டேங்குது, விலை போக மாட்டேங்குது. அந்த டாக்குமெண்ட் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன், 2 டாக்குமெண்ட்டும். அது எப்ப வித்து அந்த கடனை தீர்த்தாதான் நான் நிம்மதியாக முடியும். ஏகப்பட்ட கடன்ல மாட்டிட்டு நிக்கிறேன் நானு. நீங்க டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்தா அவர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டீங்களா? இல்லங்க ஐயா, யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணல நான் இன்னும். சும்மா வெறும் டாக்குமெண்ட். ஆமா, டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். இன்னொருத்தருக்காக நான் கொடுத்தாது, எனக்காக நான் கொடுக்க மாட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. அதனால கடன் அதிகமாயி போச்சு. இப்ப கடன் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் நானு. வருமானமும் கிடையாது, நெருக்கடியில நிக்கிறேன் நானு. எனக்கு இந்த 4 கார்னரும் அடி வாங்கி இருக்குது. முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல. தொழிலும் விருத்தி ஆக மாட்டேங்குது. கேது தொழில் தான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் ஒரு நேரம் நல்லா இருக்கு, ஒரு நாள் நல்லா இருக்கு, மத்த 10 நாளைக்கு அப்படியே தூங்குது. நீங்க வந்து இந்த கிராபிக்ஸ், ஜோதிடம் இந்த மாதிரி செய்றீங்களா? ஆமாங்க ஐயா, கிராபிக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஜோதிடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அனிமேஷன்ல தான் இருக்கேன் நான். விஷுவல் எஃபெக்ட்ஸ், இன்டர்நேஷனல் மூவிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயா அதை எப்படி சொன்னீங்க ஐயா? மகர லக்னத்துக்கு 2ல என்ன இருக்குது? ராகு. ராகு தான் கிராபிக்ஸ். போய் கத்துக்கிற இடத்துல நல்லா கேட்க வேண்டியதுதானே, ஐயா அது எப்படி சொன்னீங்கன்னு. நம்மகிட்ட வந்து மட்டும் கேக்குறது, ஐயோ அது எப்படியா சொன்னீங்க, ஐயோ அப்படிங்கய்யா, என்னங்கய்யா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்கயா அப்படிங்கிறது. 2ல் ராகு இருக்கா? ஆமாங்க ஐயா. 2ஆம் அதிபதி 4ல இருக்குதா? முதலில் இவர் ஒரு சொந்தக்காரரிடம் போய் வேலை செய்வார், அல்லது கிராபிக்ஸ் தொழிலில் முதலில் சொந்தக்காரரிடம் கஷ்டக்கூட்டு என்று போல சொல்லி இவரை வேலைக்கு சேர்த்து இவருடைய உறவினர்கள் இவரை ஏமாற்றுவார்கள். உண்மை ஐயா. எஸ் ஆர் நோ? எஸ் எஸ் எஸ், 100%. எப்படி பாத்தீங்களா? 2ல் ராகு, 2ஆம் அதிபதி நீசம், 4ஆம் இடம் உறவில் வேலை செய்து ஏமாற்றத்தை சந்திப்பார். சித்தி பையன்கிட்டயா பாத்துக்கோங்க. இப்ப அதையே எடுத்து தனியா தொடங்கி செய்யறார். தனியா தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷமா 4 வருஷமா செய்யறார். கொரோனாவுக்கு பின்பு தனியாக செய்து பார்க்கிறார், ஒன்றும் முடியவில்லை. அது செஞ்சுதான் ஏன் லாக் ஆயிட்டேன். இன்னொருத்தர்கிட்ட இப்ப வேலை செய்துகிட்டு இருக்கேன். அது 2 வருஷம் ட்ரை பண்ணோம். அதனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய கடன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடன் கிடையாது எனக்கு. 2019 அப்புறம் இவர் அவுட். ஆமாங்க ஐயா, கரெக்ட்டுங்களா? 21ல இருந்து 19, 20 லாக் ஆகிற டைம், 21ல ஃபுல்லா லாக்கு, மீள முடியல. 21ல இருந்து இது வரைக்கும் 2019ல இருந்து இவருக்கு நேரம் சரியில்லை, இன்னைக்கு வரைக்கும் ஒன்னும் முடியல. ஆமாங்க ஐயா. பையனை எதிர்பார்த்து சாப்பிட்டு இருக்காரு.
ஐயா பையனை எதிர்பார்த்து பார்த்து முடியலங்க ஐயா. அதுவும் முடியல. ஏன்னா 5ஆம் அதிபதி 11ல அதுக்கும் முடிய மாட்டேங்குது. என்னதான் பண்றது? நண்பர்களே, 4ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல குரு சுக்கிரனோட அது விக்குமியா? நீங்க விலை அதிகமா சொல்றீங்க. ஏன்னா 4ஆம் இடத்தை ராகு பார்க்கிறார். 4ஆம் இடத்தை ராகு பார்க்கிறார். நீங்க விலை அதிகம். 4ஆம் அதிபதியை கேது பார்க்கிறார். அப்படின்னா விலை அதிகமா சொல்றீங்க. ஆனா கம்மியா தான் கேட்பான். கம்மியா சொன்னீங்கன்னா தான் போகும். ஐயா அந்த இடத்த அந்த விலைக்கு நான் சொன்ன விலைக்கு வித்தாதானே நான் மீட்ட முடியும். இல்லைன்னா நான் மீளவே நீங்க முடியாது. இங்க பாருங்க, ஐயா இப்படி கணக்கு போட்டீங்கன்னா யாருமே ஜெயிக்க முடியாது. எனக்கு ஓகேங்க இவ்வளவு ஐயா. தேவை, அவ்வளவு வந்தாதான் கொடுப்பேன்னா அது வராது. ஜாதக பிரகாரம் இல்லையே. ஓகேங்க ஐயா. ஜாதக பிரகாரம் இருக்கணும். 4ஆம் இடத்தை ராகு பாக்குறாரா? ஆமாங்க ஐயா. அப்ப சொல்ற விலை அதிகம். ஓகே. 4ஆம் அதிபதி செவ்வாய் ஆசைப்படக்கூடாதுங்கிறீங்க. 11ல இருக்குதா? இருக்க 11ல இருக்குதா? ஆமாங்க ஐயா. அத கேது பாக்குறாரா? ஆமாங்க ஐயா. எவ்வளவு வரும்? எவ்வளவு பெரிய விலை சொல்றீங்கன்னு அர்த்தம். ஆனா எவ்வளவு வரும் கைக்கு? ஐயா 6.5 லட்சம் கேக்குறாங்க ஐயா. நான் 8 லட்சம் சொல்றேன் ஐயா. அப்ப 6 லட்சம்னா கொடுத்து போட்டு போங்க. அவ்வளவுதான். நீத்தான் என் கடன்ல இருந்து மீள ஐயா நான் விக்கிறது பிரச்சனை இல்லை. அதில் கடன்ல இருந்து வெளியில வந்துருவானா? அதெல்லாம் எனக்கு ஒரே விஷயம், செட்டில்மெண்ட் பேசி முடிங்க, வந்துருவீங்க. ஏன்னா ஏகப்பட்ட ரொம்ப அதுக்குதான் இந்த பெரிய மகர loss லக்னத்துக்கே இருக்காங்க. சொல்றேன். சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட்டு, அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து வாங்குறது, அதே சமயம் ஜாமீன் போடுறது, இதெல்லாம் எதுவுமே ஒத்து வராதியான்னு மகர லக்னத்துக்கு தான் படிச்சு படிச்சு சொல்றேன்ல. ஐயா நான் 21லயே கொடுத்து முடிச்சிட்டேன் ஐயா எல்லாத்தையும். அது பெரிய தலைவலியில போய் மாட்டிக்கிட்டேன். நான் இது வரைக்கும் போக மாட்டேன் ஐயா. வீட்டம்மாவுடைய பேச்சை கேட்டு போய் லாக் ஆயிட்டேன். நம்ம வேலைக்கே போக மாட்டேன், நான் ஒழுங்கா ஜோசியம் பாக்குறேன்னு சொல்லி வீட்டுல உக்காடுற நேரத்துல என்னை தள்ளி விட்டாங்க, வேலைக்கு போ அப்படின்னு. அதுவும் பாய் என்னை கொடுத்தது ஏமாத்தினது பாய். அவன் இன்னைக்கு ஆளே காணோம். இப்ப இன்னைக்கு அந்த அதுக்கு வட்டி நான் சொல்கிறீர்கள், குறைத்து விற்கும். சரிங்க ஐயா. பரிகாரம்லாம் கிடையாது. விலை அதிகமா சொன்னா பரிகாரம் எப்படி சொல்றது? சரிங்க ஐயா. பரிகாரம் எடுக்கிறது ஒரு முறை. ஆனா நாமளே கண்ணா பின்னான்னு இப்ப ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு தங்கம் ஒரு பவுன் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு போகுதுன்னா ஒரு 100 ரூபாய் கம்மியா கொடுத்தா தான் நண்பர்களை வாங்கிக்குவான். நாமளே 1 லட்சம் நம்ம கடன் இருக்குதுன்னு சொல்லி போட்டு 1,10,000 கொடுத்தோம்னா எவனாச்சும் வாங்குவானா? ஐயா இன்னைக்கு அந்த இடம் பயங்கரமா விலை போகுது ஐயா. அதுக்காக தான் நம்ம அந்த விலைக்கு பயங்கர நீங்க ஒரு பேசிக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. பயங்கரமா விலை போகுதுன்னா இந்நேரம் எவனா ஒருத்தன் வாங்கியிருப்பான்ல. அது கரெக்ட் தான். நம்ம விதி கர்மா இது இல்லைங்க. பயங்கரமா அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை ராகு பாக்குதா? ஆமாங்க ஐயா. ஒரு பெரிய பிளக்ஸ் போர்டு வைங்க. ஓகே ஐயா. இந்த இடம் விற்பனைக்கு ஓகே அப்படின்னு பிளக்ஸ் போர்டு வைங்க. சரிங்க ஐயா. நம்பரை போட்டு பிளக்ஸ் போர்டு வைங்க. ஓகே. வித்து போயிங்க. சரிங்க ஐயா. வித்து போய் வைங்க. போங்க. ராகு பாக்குது, கேது பாக்குது. பிளக்ஸ் போர்டு வைங்க. OLXல போட்டீங்களா? OLX தான் போட்டிருக்கேன் நானு. OLX விலை அதிகமா போட்டுருக்கீங்க, கொஞ்சம் குறைச்சு போடுங்க. வித்து போய். சரிங்க ஐயா. OLX அந்த nobroker.comல தாங்க ஐயா நான் போட்டேன் நானு. ஒரு இது வைங்க. ஒரே ஒரு பேர் என்ன? ராகுனா பிளக்ஸ் வைக்கிறது. ஓகே. வச்சீங்கன்னா வித்து போயிருங்க. ஓகேங்க. ஓகே. ஒன்றும் பரிகாரமே தேவையில்லைங்க. வித்து போயிருங்க. ஐயா இந்த கடனால ஏதோ விலையை குறைங்க. ஒரு நெருக்கடி வராது. இல்லையா ரொம்ப நெருக்குறாங்க ஐயா என்ன. இப்ப கடன்காரங்க பத்திரம் வாங்கினவங்க எல்லாம் 2 பேருமே ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பயந்துட்டு இருக்கேன் நானு. பயப்படாதீங்க. ரொம்ப நைட்ல தூக்கம் வரமாட்டேங்குது. கடன் தலையில ஏறி உக்காந்துகிட்டு இருக்குது. வருமானம் இல்லைங்க ஐயா. அதுதான் முக்கியமா இருக்கக்கூடிய பிரச்சனையே. அதுதான் வருமானத்துல பிரச்சனை இருக்கு. வருமானம் வந்திருந்தா கூட கடனை கட்டிட்டு போயிடுவேன். நான் 10 பயப்பட மாட்டேன். பட் வருமானத்துல பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்குது எப்ப பார்த்தாலுமே. அதாவது ஸ்திரத்தன்மை இல்லைன்னு சொல்லி நினைச்சுக்கீங்களேன். அந்த வேலையில இன்னைக்கு போனா வேலை இருக்குது அப்படிங்கிற நிலையில இல்ல. எப்ப வேணாலும் சீட்டு ஆட்டங்காண்டுட்டு இருக்குது. ஸோ அதனாலயே பயம் இருந்துகிட்டே இருக்குது லைஃப்ல எனக்கு.
இந்த கடன் மட்டும் இல்லைன்னா நான் நிம்மதியா ஜோசியத்தை பார்த்துட்டு நிம்மதியா உக்காந்துடலாம். ஆனா கடன் தான் இப்ப தலையில இருக்குது எனக்கு. வருமானம் வருவதற்கு வழி நண்பர்கள் என்ன ஏற்கனவே சொல்றாங்க? நம்ம 2ல ராகு இருக்குது, 2ஆம் அதிபதியான சனி 4ல இருக்கிறாரு, 4ல வந்து பரணி நட்சத்திர சாரத்தில் இருக்காரு. என்ன சொல்லலாம் நண்பர்களே? சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு யாராவது. ஐயா ஏற்கனவே நம்ம பரணி நட்சத்திரத்துக்கு கோயில் தண்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் ஐயா, வெள்ளிக்கிழமை. வெயிட் பண்ணுங்க, நீங்க நான் சொல்றது நான் முடியும். சரிங்க சரிங்க. என்ன பண்ணலாம் நண்பர்களே? ஐயா பரணினா அடுப்புங்க ஐயா. ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கி தானம் பண்ண சொல்லுங்க ஐயா. ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கி ஏதாவது ஒரு இல்லத்துக்கு, 4ஆம் இடம் இல்லம், சனி அனாதை இல்லத்திற்கு 3 பர்னர் உடைய ஒரு கேஸ் அடுப்பு வாங்கி தானமா கொடுங்கோ. சரிதானே? ஓகேங்க ஐயா. சரிங்க ஐயா. அதை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம்? 4ஆம் இடம் வளர்ப்பு பிராணி பட்டி, 4ஆம் இடம் பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை. ஓகேங்க ஐயா. ஒரு டைம் போய் அங்க வழிபட்டா அது பாருங்க. Okay, பரணி okay. வந்து என்னது? தேன். பரணினா சுக்கிரன். தேனு புரீஸ்வரர் ஆலயம் பட்டீஸ்வரத்தில். ஓகே. அப்ப இவரு வந்து வழிபட வேண்டியது தேனு புரீஸ்வரர் ஆலயம் பட்டீஸ்வரம். ஓகேங்க ஐயா. அவரை வழிபட்டா ஜெயிக்கும் அப்படின்னு இருக்குது. அந்த சனி 2ஆம் அதிபதியை செவ்வாய் பார்க்குது. அப்போ இன்னும் சரியான விளம்பரம் இல்லை இவருடைய ஜோதிடத்துக்கு. ஸோ நல்ல ஒரு விளம்பரம், ஒரு நல்ல ஒரு மீட்டிங்ல தான் வந்து பேசுறது. நான் என்ன நினைக்கிறேன்னா, பேசாம நம்மளுடைய குழுக்களுக்காக, நம்மளுடைய மாணவர்களுக்காக ஈரோட்ல ஒரு சங்கம் தொடங்கிடலாமான்னு பார்க்க. ஐயா ஆரம்பிங்க ஐயா. ஐயா அது பண்ணுங்க ஐயா. கண்டிப்பா அத கண்டிப்பா பண்ணுங்க செய்யுங்க. ஐயா. நம்ம மாணவர்களையா கண்டிப்பா மாசம் மாசம் பேச வேணுங்கய்யா. போடுறோம். ஆரம்பிங்க ஐயா. நிச்சயமா மாசம் வேணுங்கய்யா. யூடியூப்ல நம்ம மாணவர்களுடைய பேச்சா போடுறது. நிச்சயமா நான் வேணுங்கய்யா. 1000 பேர் வந்துருவாங்க ஐயா. நீங்க தனி மாநாடே போட தேவையில்லை. அப்படின்னு முடிவு பண்ணியிருக்க நண்பர்கள். தெய்வமே முதல்ல அதை பண்ணுங்க ஐயா தெய்வமே. இந்த முடிவுக்கு வரவேற்கிறோம் ஐயா. நிச்சயமா வேணுங்கய்யா. ஐயா நாங்க வரவேற்கிறோம் ஐயா. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றோம் ஐயா. எப்போன்னு சொன்னது வந்துடும். ஒரு முறை போடுங்க ஐயா. ஒவ்வொரு மாசம் ஒரு மீட்டிங், ஃப்ரீ மீட்டிங். வாங்க, யார் வாங்க, சாப்பிடுங்க, ரெண்டு கருத்து வராங்க கேளுங்க, ஐயா, வராங்க ஐயா. உங்க கருத்து சொல்லுங்க, வாங்க கலந்துப்போம் நன்றிங்க அப்படிங்கிற ஐயா. மாதிரி ஒரு ஐடியா பண்றேன். தெய்வமே பண்ணுங்க தெய்வமே. நன்றிங்க ஐயா. பண்றதுக்கு தான் நேரம் இருக்க முடியும். ஜோதிடத்தில் உண்மை சொல்வதற்கு யாரும் இல்லை ஐயா. ஐயா நீங்க கண்டிப்பா அடுத்தது எங்களுக்கு வந்து வேணுங்கய்யா. முருகப்பெருமானா வந்திருக்கிறீங்க ஐயா. எங்களுக்கு ம். நீங்க இருக்கணும் ஐயா, இருக்கணும் ஐயா. நிறைய ஆண்டவர் பிரசன்னு என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் ஏறெடுத்து கூட பார்க்கல ஐயா. அந்த பிரசன்னம் என்ன மாதிரி இருக்குது தெரியுங்களா? ம். திவ்யமா இருக்குது ஐயா. அந்த பிரபஞ்சத்து கூட கலந்து இயற்கையை ரசிக்கிற மாதிரி இருக்குது ஐயா. ஒரு வார்த்தையும் ம். ஆனந்தத்துல இருக்கிற ஐயா. உங்க குரலை கேட்டு 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 சிறப்பு சிறப்பு. ம். நன்றி ஐயா. பேச்சுதான் ஐயா கேக்குறோம். ம். நீங்க எது சொன்னாலும் நான் செய்வேன் ஐயா. எங்க அதுக்கு அடுத்து உழைப்பு, எங்க அடுத்தது யாரு? ஆண்டவர் பிரசன்னத்துக்கு நாங்க கட் பண்ணுங்க, தேர்ந்தெடுக்கிறோம் கட் ஐயா. பண்ணுங்க. ஐயா, போதும் வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. பழனிசாமி சொல்லிருங்க. போதும். பழனிசாமி சொல்லுங்க. டெய்லி உங்களை ஐயா, கும்பிட்டாங்க 12, நாளைக்கே 9, நான் ஆரம்பிக்கிறேன் ஐயா நானு. நல்லதும்மா, நல்லா இருக்கு. சரிங்க. ம். 12/9/67 ம். காலை மணி 7:20. ம். ஜெயங்கொண்டம் பிறந்த ஊரு. ஐயா தொழில்ல எனக்கு வந்து வருமானம் வந்து வரணும். நம்ம தொழில் ஜோதிட தொழில நான் கொஞ்சம் நல்ல வருமானம் பார்க்கணும் ஐயா. அதுக்கு எனக்கு ரொம்ப மந்தமா இருக்கு. அதுதாங்க எனக்கு முக்கியமா வேணும். கன்னியா லக்னம். ஆமாங்க ஐயா. கன்னியா லக்னம், தனுசு ராசி, ஆமாங்க ஐயா. மூல நட்சத்திரம். ஆமாங்க ஐயா. ம். அப்ப இன்னைக்கு என்ன வயசு? 67. எனக்கு இப்ப வயசு வந்து 58 முடிஞ்சு 59 நடப்புங்க ஐயா. ம். 58 வயசு 9 மாசம் 9 நாள். ம். 58 வயசு 9 மாசம் 9 நாள் ஐயா என்னையோட. ம். நண்பர்களே, குரு 11ஆம் இடத்துல இது நடக்குது. 11ஆம் அதிபதி சந்திரன் 4ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்ப லாபத்தை நோக்கி மனம் சென்று கொண்டிருக்கிறது. ஜோதிடம் மட்டும் இல்ல, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழிலும் அமையும்.
பண்ணிட்டு இருக்குங்க ஐயா. லாரி ஆமாங்க ஐயா. லாரி டிரான்ஸ்போர்ட் நீங்க வச்சிருக்கிறீங்களா? வச்சிருக்கேன் ஐயா. இவருக்கு வந்து ராகு திசை நடக்குது. ஆமாங்க ஐயா. 2013 இருந்து ராகு திசை தான் நடக்குது. நண்பர்களே நல்லா பாத்துக்குங்க. ராகு போய் 8ல சந்திரனை பார்க்கணும்னு சொன்னேன். அப்ப சந்திரன் வந்து லக்ன பிரகாரம் 4ல, லக்ன பிரகாரம் 4ல, அது மாந்தியோட. அப்ப சந்திரன் இங்க என்ன ஆகிறாரு, ஓரளவுக்கு நல்ல பலன்களை அந்த சந்திரன் தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. 8ல இருந்து ராகு நடந்தாலும் கொஞ்சம் கீழே போகாம கடன் இருந்தாலும் அதை தாண்டி தாண்டி ஜெயிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் சந்திரனுடைய பலம். அவர் வந்து 4ல திக்பலமா இருக்கிறார். அதனால ஒரு வாய்ப்புகளை இவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. வண்டி வாகனம் மூலியமா, இவங்க வீட்டுல டீச்சர் சம்மந்தப்பட்டது மூலியமா, ஜோதிடம் சம்மந்தப்பட்டது மூலியமா, இதெல்லாம் இவருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. போனும் இருக்குயா. வீட்டுக்காரமா டீச்சருங்க. பாத்தீங்களா, வண்டி டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காங்க. வண்டி டிரான்ஸ்போர்ட் வச்சிருப்பாரு. 2 லாரி ஐயா. ஆமாங்க ஐயா. அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. நண்பர்களை இப்பெல்லாம் நீங்க பார்க்கணும். இப்பெல்லாம் நீங்க வந்து ஜோதிடத்தை கத்துக்கணும்னா நம்மகிட்ட வந்து கத்துக்கலாம். பாருங்க, அடுத்து வர 23ஆம் தேதி நாம வந்து திசா புத்தி மற்றும் கோச்சார வகுப்பு எடுக்க போறோம். யார் வேணாலும் வர 23ஆம் தேதி ஜூம் வகுப்பா மாலை 7 மணிக்கு தொடங்குறோம். 2500 ரூபாய் கட்டணத்துல யார் வேணாலும் கலந்துக்குங்க. அதுல பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியும். இந்த ராகு எப்படி செய்யறாருன்னு பாருங்க. ராகு திசையை பத்தி நீங்க எல்லாரும் 8ல இருந்து நடத்துது வீணா போயிருமா. 8ல இருந்து நடத்துது, ஆனாலும் சந்திரனுடைய பலம் இருக்கிறதுனால தப்பிச்சுக்குவார். இவர் வந்து பெருசா கடனே வராலும் கட்டி போடுவார். எஸ் ஆர் நோ? நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. கட்டிட்டு இருக்கீங்களா இல்லையா? கட்டிட்டு இருக்கேன்யா. ஆனா முடிய மாட்டாங்குதையா. முடிஞ்சிடும், கட்டாயம் முடியும். கடன் வாங்கி இது வரைக்கும் கட்டிட்டு தான் இருக்கிறீங்க, எந்த டியூ பெண்டிங் இல்லாம. முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்குங்கய்யா. இல்லங்க, முடிஞ்ச அளவுக்கு இல்ல, இது வரைக்கும் டியூ பெண்டிங் இல்லாம கட்டுறீங்களா கட்டலையா? கட்டுறங்கய்யா. கட்டுறங்கய்யா. அதை சொல்லுங்க. அதை விட்டு போட்டு முடிஞ்ச அளவுக்கு, முடியாத அளவுக்கு, ஏதோ கேட்ட அளவுக்கு, குறைஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கிடையாது. எஸ் ஆர் நோனா எஸ் ஆர் நோ தான். ஜோதிட தொழில் தான் அது கொஞ்சம் அப்படியே மந்தமா போகுதுங்கய்யா. வருமானம் வர மாட்டேங்குது. அதுதான் எனக்கு மெயினா. ஜோதிடத்துக்கு 2ஆம் இடத்துல 2ல கேது இருக்குல்ல, அவரை போய் இயக்குங்க. அது எப்படிங்கய்யா? எப்படி இயக்குறதா கொஞ்சம் சொல்லுங்கய்யா. எப்படி இயக்குறதுன்னு சொல்லி கொடுக்கணுமா? 2ல கேது இருந்தா என்ன நண்பர்களே பண்ணலாம்? 2ல கேது இருந்தா யார வணங்க சொல்லலாம்? விநாயகரை வழிபட. பக்கத்திலேயே ஒரு விநாயகர் புடிச்சுக்கணும். சித்திரை அப்படின்னா ஜவுளின்னு அர்த்தம். ஒரு 10 துண்டு வாங்கி வச்சுக்கணும். டெய்லி ஒரு குடம் தண்ணி ஊத்தணும். ஒரு பொட்டு போடணும். பொட்டு போட்டு பொட்டு குங்குமம் பொட்டுலாம் அவருக்கு வச்சு அழகா ஒரு கல்பு இது உலர் திராட்சை. ஏன்னா 2ஆம் அதிபதியே உங்களுக்கு சுக்குறேன். அப்போ உலர் திராட்சை படைச்சு ஒரு 11 முறை சுத்தி வந்து விநாயகர் அகவல் அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுட்டு நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க கூடுமீதொண்டர் குலாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்து எனையாண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணேன்னு வழிபட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஜோதிடம் மிகச் சிறப்பானதாக. சரிங்க. விநாயகர்னா எந்த விநாயகர்? எல்லா விநாயகரும் பண்ணலாமா? எந்த விநாயகர்? அங்க உங்க ஊர்ல அரச மரத்தடி விநாயகர் இருக்காரா? இருக்காருங்கய்யா. அதுதான் டெய்லி வணங்கிட்டு வரேன். அவரே புடிச்சுக்குங்க, அவ்வளவுதான். சரிங்க. அங்க ஒரு வில்வ மரமும் சேர்த்து வச்சிருங்க, அரச மரத்தோட சேர்ந்து. வில்வ மரம் இல்லைங்க, வேப்ப மரம் இருக்கு, வில்வ மரம் இல்ல. நீங்க வைங்கயா. சரிங்கய்யா. சரிங்க. நீங்க சித்திரை நட்சத்திரத்தனி, சித்திரைனா வில்வம்னு அர்த்தம். சரிங்கய்யா. 2வது அது 2ஆம் இடத்துல இருக்கிற கேது சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்கா சித்திரைக்கு உண்டான வழிபாடு ஒரு வில்வ மரம் நடுங்க. சரிங்கய்யா. ஆட்டோமேட்டிக்கா வருமானம் வரும். சரிங்க. சரிங்க. நட்டு தண்ணி ஊத்து. சரிங்க.
உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்குங்கய்யா. அவ்வளவுதான். ஒண்ணுக்கு தான் கேள்வி. விக்னேஷ் சொல்லுது. கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. உடல் உபாதை, பக்கத்து வீட்டுக்காரன் ஐயா பிரச்சனை, வணக்கம் ஐயா. எதிர்த்து வீட்டுக்காரர் ஐயா கவர்மெண்ட், வணக்கம் ஐயா, மஞ்சுங்க ஐயா. இது கோயம்புத்தூர்ல இருந்து பார்க்கணும். ஜெயஸ்ரீங்க ஐயா. விக்னேஷ் ஐயா வணக்கம் ஐயா. அவ்வளவுதான். விக்னேஷ்னா விக்னேஷ் தான் வரும். நன்றிங்க ஐயா ஐயா, வணக்கம் நன்றிங்க. ஐயா. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 4/4/1990. ம் பிறந்த ஊர் வந்து திருவாரூர். நேரம் வந்து இரவு 7:01 ம் அதுதான் ஐயா. இப்ப எனக்கு வந்து அரசு வேலை கிடைக்குமா ஐயா? நேரம் சொல்லுங்க. 7:01 இரவு 7:01. எந்த ஊர்ல பிறந்தீங்க? திருவாரூர் ஐயா, திருவாரூர். ஹேண்ட் ரைஸ் இதில் தானே மோர்ல தானே போகணும். ஐயா இடையில யாராவது பேசிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவேன். தூக்கி விட்டுருவாரு அட்மின் பார்த்து. திருவாரூர். துலா லக்னம்யா, கரெக்டா? துலா லக்னம், கடகராசி. விக்னேஷ் ஆயிலிய நட்சத்திரம். எடுத்துட்டு பேசுங்க. ஆமாங்கய்யா, ஆயுள்ய நட்சத்திரம் தான் ஐயா. கரெக்டுங்களா? ஆமாங்கய்யா. நண்பர்களே, இவருக்கு துலா லக்னம், 6ல சூரியன் இருக்கார். 6ல சூரியன் இருக்காரு. சிம்மம், விருச்சிகம், திதி சூன்யம். அப்போ 6ல சூரியன் இருக்கார். 6ஆம் அதிபதி குரு, அவர் போய் 9ல இருக்கார். இவர் கேட்கிறார், அரசு உத்தியோகம் கிடைக்குமா? கிடைக்குமா நண்பர்களே? எப்படி? 6ல சூரியன் இருக்கிறாரு. சரி, 6ல சூரியன்னா அது என்ன சூரியன் இவருக்கு? திதி சூன்யத்தில் இருக்கிற சூரியன் இல்ல, பாதகாதிபதி சூரியன் 6ல். அப்படின்னா எழுதினார், அரசு வேலைக்கு எழுதினார், எழுதிக்கொண்டே இருந்தார். குரூப் 1க்கு ட்ரை பண்றீங்களா? இல்லைங்கய்யா, பேராசிரியர் பணிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பேரண்ட்ஷிப் டிபார்ட்மெண்ட்டுக்கா? பேராசிரியர், ப்ரொஃபசர் ஜாப். ப்ரொஃபஸருக்கா? ப்ரொஃபஸர்ல வந்து இதுல, அதாவது காலேஜ் ப்ரொஃபஸருக்கு, நீங்க கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸருக்கு ட்ரை பண்றீங்க. ஆமாங்க. இது வரைக்கும் ஒண்ணுமே செட்டே ஆகல. இல்லைங்க, இன்டர்வியூ வரையும் போயிருவீங்க. இன்டர்வியூல ஷார்ட் லிஸ்ட் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் அமையலையா? இன்டர்வியூ அது வேணுமே, அதுக்கு என்ன பண்றது? ஆமாங்க. சரி, அதான் இது நம்ம ஜாதகம் எல்லாம் இங்க முக்கியம் இல்லைங்க. நீங்க இன்டர்வியூ வரைக்கும் போனீங்க, நாங்க தான் எத்தனையோ பேராசிரியர் எல்லாம் பாக்குறோம்ல. இன்டர்வியூ போனா இவ்வளோன்னு இருக்குது, தெரியுங்களா? ஆமாங்க, கரெக்ட் தாங்க. அதுக்கு என்ன பண்றது? ஆமாங்க. இப்ப இப்படி கேக்குறான்னு இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி இப்படி கேட்டான்னு சொல்றாங்க. உண்மைதாங்க. இப்ப அது அப்படியே டபுள் ஆயிடுச்சு. அதனாலதான் விட்டாச்சு. அதனால இப்ப பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் போய் கிடைக்கும். ஆமாங்க. இல்ல, இப்ப எக்ஸாம்ல கண்டக்ட் பண்றாங்க. ஆனா உங்களுக்கு இந்த 6ஆம் அதிபதி குரு
குரு மேல இருக்கும்போது கிடைக்கல. ஏன்னா இப்ப நடக்கிறது வந்து திசை என்ன நடக்குது? சுக்கிர திசை நடக்குதுங்க. சுக்கிர திசையில குரு புத்தி நடக்குது. குரு புத்தி நடக்குது. ஆமாங்கய்யா. அடுத்து சனி அஞ்சாம் அஞ்சாம் ஒரே வருஷம் டைம்யா. கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் கிடைக்காது. சரிங்கய்யா. இன்னையில இருந்து ஒரு வருஷம் டைம். இன்னையில இருந்து 1 இயர் உங்களுக்கு டைம் எடுத்துக்கோங்கய்யா. சரிங்கய்யா. இதுக்குள்ள உங்களுக்கு கிடைச்சாதான், சரிங்கய்யா. இல்லைன்னா கிடைக்காது. சரிங்கய்யா. அது எந்த அரசு வேலையா இருந்தாலும் சரிங்கய்யா. எந்த வேலையா இருந்தாலும் சரி. அது குறிப்பா நீங்க சரிங்க. பேராசிரியர் வேலை கேக்குறீங்க. எந்த வேலையா இருந்தாலும் ஆமாங்க. சரிங்க. 1 இயர் டைம் இன்னையில இருந்து. சரிங்க. ஒரு வருஷம் 3 மாசம் 17 நாள் டைம் குறிச்சுக்கோங்க. சரிங்க. இதுக்குள்ள ஒரு உங்களுக்கு வருஷம் கிடைச்சா 3 மாசம். கிடைச்சிருப்பியா. ஒரு வருஷம் 3 மாசம் ஓகேங்க. 17 நாள் டைம்யா. சரிங்க. கரெக்டா குறிச்சு வச்சுக்கோங்க. கரெக்டா குடிச்சிட்டீங்க. பக்கம் நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? நான் வந்து கரூருங்க. கரூர் மாவட்டங்க. கரூர்ல எங்க? லாலாப்பேட்டைன்னு ஒரு கிராமங்க. ஏதாவது பாலடைஞ்ச சிவன் கோயில் பக்கத்துல இருக்குதா? இல்லைங்க, சிவன் கோயில் இருக்குதுங்க. ஆனா புதுசா கட்டினதுங்க. அது பாலடைஞ்ச ஏதாவது கோயில் எதுவும் பாலடைஞ்சு இல்லைங்க. பூஜை பண்ணாத சிவன் கோயில் ஏதாவது இருக்குதா? இல்லைங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க எங்க ஊர்ல. விநாயகர் கோயில் ஏதாவது இருக்குதா? அம்மன் இல்லைங்க, கோயில் ஏதாவது அந்த மாதிரி இருக்குதா? எல்லா கோயிலும் இருக்குதுங்க. ஆனா எல்லாம் நல்ல நிலைமையில தான் இருக்குது. எல்லாம் பாலடைஞ்ச நல்ல கோயில் நிலைமையில. மாதிரி எதுவும் இல்லை. சரி. ஏமாங்க. ஏதாவது பாலடைஞ்ச இந்த உழவார பணி பண்ணுங்க போய். சரிங்க ஐயா. மாசம் ஒரு நாள் போய் உழவார பணி பண்ணுங்க. சரிங்க ஐயா. எந்த கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோயிலுக்கு போய் உழவார பணி பண்ணுங்க. சரிங்க ஐயா. 6ஆம் அதிபதி போய் 9ல. அப்போ சரிங்க. நீங்க வந்து அது திருவாதிரையில் இருக்குது. கண்ணு தெரியாத சரி. குழந்தைங்க இருக்கிற ஆசிரமத்துக்கு, அல்லது கண்ணு சரிங்க. தெரியாதவங்க இருக்கிற ஆசிரமத்துக்கு சரிங்க. கட்டிலுக்கு மேல விரிக்கிறாங்க பாருங்க, பெட்ஷீட். சரிங்க. பெட்ஷீட்டு, தலையணை, தலகாணி, ஓகேங்க. பெட்ஷீட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஓகேங்க. மாசம் மாசம் ஒரு 9 போடுங்க. இந்த ஒரு வருஷம் சரிங்க. 3 மாசம் எவ்வளவு ஆச்சு? ஒரு வருஷம். மாசம் 9னா சரிங்க. 90. இந்த மாசம் 9 பீஸ், 9 தலையணை, ஓகேங்க. 9 பெட்ஷீட் வாங்கி தானம் பண்ணுங்க. சரிங்க. சரிங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்க. நன்றி. மிக்க நன்றி. நண்பர்களே, நன்றி. 6ல் சூரியன் இருப்பதனால் மட்டுமே ஒருவர் வந்து வேலை வாய்ப்பை பெற முடியாது. இவருடைய லக்னாதிபதிக்கு 2ல அந்த சூரியன் இருக்குது. சோ அதனால அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனாலும் அவர் பாதகாதிபதி என்பதனாலும் அந்த சூரியனை ராகு பார்க்கிறார். இந்த சூரியன் ராகு பார்த்தா பணம் கேட்பான். வேலைக்கு போற இடத்துல இவ்வளவு பணம் கொடு, நான் தரமா. இல்லைன்னா இவரே ஏற்கனவே அவன்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிடுவார். யார்ட்டையாவது ஒரு தடவை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து, அப்புறம் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி எல்லாம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவார். இந்த சூரியன் ராகு இருந்தா இப்படி என்ன இல்ல, இதுவரை யார்ட்டையும் நான் பணம் கொடுத்தது இல்ல. ஆனா வந்து போனா பணம் கேட்பாங்க. நீங்க கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா. சூரியன் ராகுனாவே லஞ்சம். சரிங்கய்யா. சரிங்க. தனியும் பாக்குது. சரிங்கய்யா. அப்ப கீழ் நிலையில இருந்து லஞ்சம் கேட்பான் உங்களுக்கு. நீங்க எந்த வேலைக்கு போனாலும் லஞ்சம் கேட்பான். உண்மைதாங்கய்யா. அப்படி ஒரு அமைப்பு. சரிங்கய்யா. நீங்க எதுல ஜெயராம்ல ஒர்க் பண்றீங்களா? இல்லைங்க, நான் இப்போ வந்து வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன். வெளிநாட்டுல பண்றீங்க? வெளிநாட்டுல பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல ஜெயராம் காலேஜ்ல அல்லது வந்து அங்க இருக்கிற அந்த அது பேர் என்ன, ஜெயராம் சார்ந்த காலேஜ்ல ஏதோ படிச்சீங்களா? இல்லைங்க, நான் வந்து படிச்சது எல்லாமே திருச்சியில ஜமால் முகமது காலேஜ், கோயம்புத்தூர் ஜமால் முகமது. ஆமா, அடுத்தது வந்து கோயம்புத்தூர்ல பாரதியார் யூனிவர்சிட்டி வருது. அதனால ஜெயராமான்னு கேட்டேன். சரிங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பாரதியார் யூனிவர்சிட்டி தான் பிஹெச்டி வாங்கினது. யூனிவர்சிட்டியில படிச்சு பிஹெச்டி வாங்கினேன். இப்போ வந்து வெளிநாட்டுல இருக்கீங்க. ஒரு வருஷம் 3 மாசம் 17 நாள் கணக்கு. முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா கிடைக்காது. சரிங்க. ரொம்ப நன்றிங்க உங்களோட. சரி.
ஐயா அடுத்து யாரு? மஞ்சுங்க ஐயா வணக்கம் மஞ்சு ஐயா சார், செந்தில்குமார் பேசுறேன் சார். கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயஸ்ரீ ஐயா. சார் செந்தில்குமார் சார், கடலூர். கொஞ்சம் ஐயா வணக்கம், நாகர்கோவிலிருந்து வேலு. ஐயா குமார் வைத்தீஸ்வரன் கோயில். வணக்கங்க ஐயா, குமார் கோயம்புத்தூர்ல இருந்து வைத்தீஸ்வரன் சவுந்தரராஜன். குமார் வைத்தீஸ்வரன் ஐயா. சொல்லுங்க. ஐயா பிறந்த தேதி 3/4/1996. ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க வந்து கேக்குறீங்களே, என்ன பண்றது? பேர் ரொம்ப பேர் படுதலை. கேட்டீங்க. 3 3/4/1996. ம் 3:20 காலை ம் சிதம்பரத்துல பிறந்தது. ம் திருமணத்தை பத்தி கேள்வி ஐயா. திருமணம் எப்போது நடக்கும்? இது பையனா, உங்க பையனா? ஆமாங்க ஐயா. ம் மகர லக்னமா? ஆமாங்க ஐயா. மகர லக்னம், கன்னியா ராசி. கன்னியாராசி ஐயா. சனி வெளியே வந்து நடந்துருமியா. என்னங்க ஐயா? 3ஆம் இடத்துல சனி இருக்கிறாருல, ஆமாங்க ஐயா. சனி விலகணும்னு நடந்துரும். சரிங்க ஐயா. இப்ப மகர லக்னத்துக்கு இப்ப நடக்கக்கூடிய அமைப்பியா, சரிங்க ஐயா. 7ல வந்து குரு வந்திருக்கிறாரு, ஆமாங்க ஐயா. நடக்கக்கூடிய அமைப்பு. சரிங்க ஐயா. ம் அப்ப இவருக்கு சரிங்க வந்து ஐயா. என்ன நடக்குது சார்? இப்போ வந்து ராகுதசை ராகுதசை நடக்குது. சுக்கிர புத்தி. ராகுதசையில புத்தி வந்து சுக்கிர புத்திங்க ஐயா. சுக்கிர புத்தியில் நடந்துருமியா? அப்படிங்களா ஐயா? ம் இது வேலை கிடைச்சிருக்கு. சரிங்க. தனியார் நிறுவனத்துல வேலை கிடைச்சிருக்கு. அடுத்த திருமணத்துக்காக தான் கேட்கறேன் ஐயா, வேற ஒண்ணும் இல்லையா. ம் வேலை இப்ப கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிருக்கு. ம் சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கு. 7ஆம் தேதி 9 சந்திரன் ராகு. அதனால எப்படியா நல்ல நல்ல பிள்ளையா பார்த்து பண்ணணும், இல்லைன்னா ஏமாந்து போயிருக்கு. சரிங்க. அது எப்படி அமையும் ஐயா திருமணம்? எந்த மாதிரி அமையும்? அதெல்லாம் கேள்விக்கே இடம் இல்லை. அதெல்லாம் வந்து கட்டணம் சரி கட்டிக்கிறது. சரிங்க. அரசாங்க வேலைக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குங்க ஐயா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. சரிங்க. இப்ப இந்த சனி பயிற்சி ஆனவனே ஆயுதுங்களா ஐயா? ஒரே கேள்விக்கு தான் பதில். சரிங்க. சனி பயிற்சி சனி ஆனவனே பயிற்சியான திருமணம் நடந்தாலும் அதுக்குள்ளே திருமணம். இப்ப வந்து குரு 1 வருஷம் இருக்க போறாரு, அதுலயே கூட திருமணத்துக்கு சரிங்க. சந்தோஷம். ஒரே கேள்விக்கு ஒரே பதில். நம்ம இடையில யாருமா பேசிட்டு இருக்கிறது? ரொம்ப நன்றிங்க. வெளியில பேசிட்டு இருக்கவங்க அப்படியே போயிருங்க, இடையில எல்லாம் பேசக்கூடாது. சரி நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. அவருக்கு என்ன பதில் சொல்றேன்னு நமக்கு தெரியல. ம் மீனா சொல்லுங்க. மீனா கடலூர்ல இருந்து பாலு பேசுறேங்க ஐயா. திருச்சி. ஐயா வணக்கம் ஐயா, நான் கடலூர்ல இருந்து பாலு பேசுறேங்க ஐயா. ஐயா ஒரு தடவை நான் கூப்பிட்டா நீங்க வரணும்னு சொல்றேன், நீங்க பார்த்து கடலூர் பாலுன்னா வெயிட் பண்ணுங்க. இத்தனை பேர் முன்னாடி கை தூக்கி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முதல்ல சொல்லணும்ல. குமாரவேலு. எஸ் சார். சொல்லுங்க ஐயா. 5/1/1960. ஏனப்பா. ம் ம் 11:58 AM காலையில மதியம் போல. 5/1/1960 11:58. ம் மதுரைங்கய்யா. ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம்ங்கய்யா. பகல்ல மதியம் 12 மணி. அது 12:02ங்கிறாங்க, 11:58ங்கிறாங்க. காலையில தான். மதுரையா ஐயா? சொல்லுங்க. மதுரைங்கய்யா பிறந்தது. தனுசு லக்னம், மீன லக்னம், மீன ராசி. கரெக்டுங்கய்யா. சூப்பருங்கய்யா. புத்தட்டாதி நட்சத்திரம். கரெக்டுங்கய்யா. குரு சுக்கரன் சேர்ந்துருக்கு 9. உங்களுக்குலாம் என்னங்க, நீங்களாம் எதுக்கு இதுல கேக்குறீங்க? இது கோடீஸ்வர யோகம் ஜாதகம். இல்லைங்க, இப்ப 2013ல தொழில் எல்லாமே போச்சு. இப்ப வரைக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது.
உங்களுக்கு இருக்கிற சொத்து கோடிக்கு போகுமா போகாதா? வீடு இருக்குது. போகுமா போகாத ஒரு கோடிக்கு? வீடு போகும். அப்புறம் என்ன? என்னமோ இலவசம் யார் கேட்கறதுன்னு ஒரு இது இருக்கு. இல்லைங்கய்யா. நான் வந்து இப்ப புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் வெயிட். ஒரு சுக்கிரன் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்குது. நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல சொத்து, நல்ல வருமானம், நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் கொடுத்தா இருப்பார். இன்னைக்கு வரைக்கும் பணம் இல்லைங்கிறது உங்களுக்கு இருக்காது. இல்ல, வருமானங்கிறது தொழில் முடிஞ்சது. நான் கோயிலுக்கு எதுக்கு போகணும்? எந்த கோயிலுக்கு போகணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. அது உங்களுக்கு தெரியல. வருமானம் பென்ஷன் வருதா இல்ல வருமானம் வரலையா? இல்ல, பென்ஷன் வந்து மில்ல வெறும் 1000 ரூபாய் தான் பென்ஷன். அதுதான் வருமானம். சரி, வேற வருமானம் இல்லாம எப்படி சாப்பிடுறீங்க? பிள்ளைங்க தான் அனுப்புறாங்க. பிள்ளைங்க நல்லா இருந்தா அனுப்புறாங்க. ஆமா, பிள்ளைங்க அனுப்புறாங்க. ஒரு சுக்கிரன் சேர்ந்துருக்குதுல்ல. ஆமா, எனக்கு இல்ல தொழில். அதான் கோயில் வழிபாடு. என்ன தொழில் இருந்தா என்ன? தொழில் இருந்தா உங்களுக்கு வருமானம் பணம் வந்துகிட்டே தான் இருக்கும். சும்மாவே வீட்டுல இருந்தா எப்படிங்க? பணம் வருதா வரலையா? கேள்விக்கு பதில். பொண்ணுங்க அனுப்புறாங்க. பணம் வருதா வரலையா? வருது. பொண்ணுங்க சொல்ல அனுப்புறாங்க. மாட்டேங்கிறீங்க பாருங்களேன். என்னுடைய சம்பாத்தியம் இல்லைங்கய்யா. தேவையில்லையா? ஏன் பொண்ணு அனுப்புனா தப்பா? இருந்தாலும் என்னுடைய சுய இதுல இருக்கணும்னு பாக்குறேன். 12 வருஷமா தொழில் போச்சு. அதான் சரி, கோயில் வழிபாடாவது கடைசி காலத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறோமேங்கிறதுக்கு தான் கேட்டேன் நான். 2ஆம் அதிபதி யாரு? செவ்வாங்கய்யா. சனியோர் இருக்கிறாரு. ஆமா, மூல நட்சத்திரம் வாங்கியிருக்காரு. அது வந்து இப்ப ரொம்ப கம்மியான டிகிரியில் இருக்காரு. ஆமா, செவ்வாய். செவ்வாய் திசை 2ஆம் திசை. மொத்தம் 3 குழந்தை உருவாகி 1 போயிருச்சு, மீதி 2ஆ? ஆமாங்கய்யா, அருமைங்கய்யா. 2 குழந்தை இருக்கு இப்போ. 1 பெங்களூர், 1 வெளிநாடு. 2மே வெளிநாட்டுல இருக்கா? ஆமா, இல்ல, 1 பெங்களூரு, 1 வெளிநாடு. 1 வெளிநாடு. ஆமா, பெங்களூர் வெளி மாநிலம். 2மே வெளிநாடு சம்பந்தப்பட்ட. வெளிநாடு தான். ஆமா, நாங்க மட்டும்தான் வீட்டுல. கார்னர் சொத்து இருக்குதா? 2 சொத்து இருக்குதா? ஆமா, கார்னர் சொத்து தான். கார்னர் சொத்து தாங்க. கார்னர் சொத்து தான். அதுலயும் வாடகை வருமானம் வர மாதிரி கட்டிருக்கீங்களா? மேல வீடு, மேல நாங்க குடியிருக்கோம், கீழே எங்களுக்கு வாடகை வரும். அதை வாங்கி தான் சாப்பிடுறோம். என்னையா முதல்ல பையன் அனுப்புத, பொண்ணு அனுப்பிச்சு அதனால சாப்பிட்டேன்னாரு. இப்ப இல்ல, என்னடா மாட்டிக்கிட்டாரு பாத்தீங்களா? இல்ல மாட்டலைங்கய்யா. இப்போ அது வாங்குறது வீட்டுக்காரம்மா வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க. எனக்கு நான் சும்மா தானே இருக்க முடியாது. வீட்டுக்காரம்மா ஒண்ணு, நீங்க ஒண்ணு, உங்க புள்ள ஒண்ணு, உங்க பையன் ஒண்ணு, உங்க பேரன் ஒண்ணு, உங்க பேத்தி. ஆணுக்கு சம்பாத்தியம் வேணுங்களேங்கய்யா. அது ஏன் இல்லாம போனதுதான் கொஸ்டின். என்னுடைய கேள்வியும் அந்த கோயில் வழிபாடு. 2ஆம் அதிபதி கண்டாந்தத்தில் இருக்குதா இல்லையா? கண்டாந்தத்தில் இருக்கா இல்லையா? ஆமா. உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஆயுள கொடுத்திருக்கிறார், நல்ல பொண்டாட்டியை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அதுல குறை இல்லைங்க. உங்களுக்கு எந்த குறையும் இல்ல. அப்ப வருமானத்தோனையாவது கட் பண்ணணுமா இல்லையா? வருமானமும் நிறைய கொடுத்திருக்கிறாரு. நீங்க எல்லாம் இடம் பொருள் எல்லாம் வாங்கி பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்க வச்சு நல்லா பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஆமா, எந்த கடனும் உங்களுக்கு இல்ல. ஆமா. அப்புறம் என்ன? அந்த வருமானத்தோட நிறுத்தலைன்னா என்ன பண்றது? இல்ல, வழிபாடு வேணுங்க. சும்மா போய் இருக்க. நான் ஒரு கோயிலுக்கு போகணும். இறுதி கட்ட வரைக்கும் எந்த கோயிலும் எனக்குன்னு கேக்குறது தான். 9ஆம் அதிபதி 10ல இருக்காயா? 9ஆம். ஆமாங்கய்யா, செவ்வாய் 10ல இருக்கு. எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். மருதமலைக்கு போங்க. அது ஒன்னே போருமா? அருமையா போகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 9ஆம் அதிபதி 10ல இருக்கிறதுக்கு நீங்க எங்க சரவணம்பட்டியில இருக்கிறீங்களா? இல்ல, பீலமேட்ல பிஏஜி கேட்டகருக்கு பேக் சைடு. சரவணம்பட்டி பக்கம் தான் அந்த பக்கம். சரவணம்பட்டி பக்கம் தான், நியர் தான். சரவணம்பட்டியில அம்மன் கோயில்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. சரி. அங்க ஒரு சித்தர் அடங்கி இருப்பாரு. அம்மன் கோவில். அம்மன் கோயில் சரவணம்பட்டி. சரி. சரவணம்பட்டி பஸ் ஸ்டாப்லயே அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்னு இருக்கும். சரி. அந்த 10ஆம் இடம் சுடுகாடு, 12ஆம் அதிபதி சனி. அப்ப சுடுகாட்டுக்கு பக்கத்துல தான் இந்த கோயில் இருக்குது. சரி. சரவணம்பட்டியில அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்ல ஒரு சித்தர் இருக்கிறார். ஓகே. அற்புதமான ஒரு ஆலயம் அது. மாரியம்மன் கோயில் தான் அது. ஓகேங்க. மாரியம்மன் கோவில் அடங்கி இருக்கக்கூடிய சித்தரை வழிபட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சுட்டே. வாழ்நாள் முழுவதும் அதுக்கே போனா போதும் இல்லைங்க? அதுக்கு போனா. ஆனா வருஷத்தோட திருவாரூர் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வருவேன்.
அது போங்க, அது ஆயிலுக்கு நல்லது. சரிங்க ம் சரிங்க. எல்லாம் வசதி உள்ளவங்கலாம் வந்து இலவசத்துல கேட்டுக்கிட்டீங்க என்ன? ஐயா வணக்கம் ஐயா. கோயில் பூஜை தேங்கையா கேட்கறது. ம் சார் வணக்கம் நண்பர்களே, சார். நீங்க இங்க பாருங்க, உங்க ஜாதகத்தை பார்த்த நொடியில் நான் சொல்லிடுவேன், நீங்க பணக்காரரா ஏழையா. உங்கள்ட்ட ஜாதகம் பார்த்திருக்கேன் நான். ம் ஐயா வணக்கம். உங்கள்ட்ட எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50, 60, 70,000க்கு மேல உங்களை நான் உங்க கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேங்கய்யா. அப்ப எல்லா கிளாஸ்லயும் தான் சொல்லியிருக்கோம்ல, அதை போய் வழிபாடுலாம் பண்ண வேண்டியதானே. போய் அது எது கேள்வி கேட்டுக்கிட்டு ஒருத்தரோட ஆப்ஷனட்டை வந்து நீங்க டைவர்ட் பண்ணிட்டீங்க. இல்ல இல்ல, எனக்கு வந்து அப்ப வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா செகண்ட் டைம் வாங்க, எனக்கு டைம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அங்க நான் ஈரோடே வந்து வெயிட் பண்ணி வந்து பார்த்தேன் உங்களுக்கு. அப்ப என்ன சொன்னீங்கன்னா ஆளுங்க நிறைய இருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க வாங்க. அப்புறம் என்னால இங்க வர முடியல, அதுக்காகத்தான். கிடையாது. கூட்டம் அப்படி இருக்குது. ஆனா இங்க ஒரு சமயக்காரர் இருக்கு. 3.25 லட்சம் கொடுத்தேன். அதுக்காகத்தான் வந்து சரி இந்த கிளாஸ் ஆகுது நம்ம கோயில கேட்டுக்குருவோம். அப்ப அப்ப வந்ததுதான் இந்த திருவாரூர். சரி இப்ப வந்து நம்ம வீட்லயே சரி, இருக்கிறோமே, பரவாயில்ல, கட் பண்ணிக்கோ. கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. சார் வணக்கம் சார். நன்றிங்க. சொல்லுங்க வணக்கங்க ஐயா. ஜெயஸ்ரீங்க ஐயா, வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்துங்க ஐயா. சொல்லுங்க. ஜெய்ஸ்ரீ. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா உங்க போட்டோ எங்க பூஜை அறையில வச்சிருக்கோங்க ஐயா. நீங்க அந்த கண்ணுக்குட்டிக்கு புல்லு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறது வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப மாற்றங்க ஐயா. சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா பையனுக்கு பாக்கணுங்க ஐயா. 19/4 ம் 2005ங்க ஐயா. காலையில 8:50க்கு பிறந்திருக்காருங்க ஐயா. ம் இப்ப 4th இயர் பிஇ படிச்சிட்டு இருக்காருங்க ஐயா. ம் அதான் இப்ப கேம்பஸ் இன்டர்வியூ வருங்க ஐயா. ம் அத பத்தி கேட்கலான்ட்டுங்க ஐயா. எப்படி கிடைக்கும்? 8:50 PM-ஆ? ஏஎம் சார், காலையிலங்க. ஏஎம். எந்த ஊர்ல பிறந்தாரு? கோயம்புத்தூர்லங்க ஐயா, ஸ்ரீஹரி ஹாஸ்பிட்டல். ரிஷப லக்னம், ஆமாங்க ஐயா. சிம்ம ராசி, ஆமாங்க ஐயா. மக நட்சத்திரம். ஆமாங்க ஐயா. நண்பர்களே, லக்னத்துக்கு 9, 10க்குரிய சனி 2ல. நல்லா பாத்துங்க. லக்னத்துக்கு 9, 10க்குரிய சனி 2ல. 4ஆம் அதிபதி சூரியன் நின்றதற்கு 9க்குரிய குரு அவர் வந்து இருக்கிறது. 4ஆம் அதிபதி சூரியன் நின்றதற்கு 9க்குரியவன் குரு. அதே சமயம் 10க்குரிய சனி லக்னத்துக்கு 2ல. அதே மாதிரி 9க்குரிய சனி நின்றதற்கு 9, 10க்குரிய குரு சனி கேந்திர பலங்கள்ல. இந்த ஜாதகர் என்ன ஏழையா? இந்த ஜாதகர் எதிர்காலத்தில் நல்ல வருமானம் பண்ணுவாரு. அவங்க அப்பா அம்மாவே சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அவங்க தாத்தா சொத்து கிடைக்கும். அவங்க அம்மா வந்து நீங்க வந்து என்ன ஸ்கூல் சம்பந்தமானது அல்லைன்னா ஏதாவது பண்றீங்களா? சார் ஸ்கூலுக்கு உங்ககிட்ட கேட்டோம் இல்லைங்க சார், பிரைட் லைட் ஸ்கூல். நீங்க சொன்னீங்க எடுத்ததுமே பிரைட் லைட் ஸ்கூல் நடத்துறீங்கன்ட்டு. அப்புறம் எதுக்கு நீங்க இதை போய் இலவசத்துல போய் வரீங்களா? என்ன காரணம்? ஐயா அவனுக்கு பையனுக்கு வந்து அன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரம்னு மாத்தி கேட்டுட்டோங்க ஐயா. அப்ப கேம்பஸ் இன்டர்வியூக்கு அவன் வேலைக்கு தான் போவேங்கிறான். தொழில் தொடங்குறதா வேலைக்கான்ட்டு. வேலைக்கு அனுப்பிச்சு. சரிங்க ஐயா. நல்லா வெளியூர்ல சந்திரன் மேல கேது இருக்குது. கேது விலகினா தான் வேலை கிடைக்கும். கேம்பஸ் கிடைக்கும். அது 12வது மாசத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி கிடைக்காது. முன்னாடி படிப்பு முடிச்சானா கிடைக்காது. வெளியில வந்தா கிடைக்கும். இல்லைங்க ஐயா, இப்பதான் 4th இயருங்க ஐயா. ஐயா அவனுக்கு கொஞ்சம் குறும் பண்றாங்க ஐயா. கொஞ்சம் அதுக்கானது ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க ஐயா. நீங்க நான் பண்ற மாதிரி குறும் பண்ற குழந்தைங்க தான் நல்லது. குறும்பு இல்லைன்னா வந்து அது பேர் என்ன தெரியுங்களா? அது பேர் தான் இப்ப வந்து குறும்பு இல்லாத குழந்தைங்களை தான் வந்து இதுங்கிற ஆட்டிசம் குழந்தைங்கிறான். ஐயா நீங்க சொன்ன மாதிரி ராகு வந்து லக்னத்தை பாக்குறங்காட்டி எங்க 2 பேர்த்தையும் பார்த்து பணம் வேணும்னு கேக்குறாங்க ஐயா. நீங்க இப்ப சொன்னதுனால மிரட்டலைங்க ஐயா. ஏதாவது பாவமா வச்சுட்டு பத்தல சாப்பிடறதுக்கு அப்படி எல்லாம் சொல்லிட்டு கொடுங்க. அப்புறம் என்ன பண்ணி சம்பாதிச்சு வச்சுட்டு
ஐயா அவ்வளோலாம் இன்னும் வரலைங்க. நானும் கடன் கட்டிட்டு தாங்க ஐயா இருக்கேன். இருந்தாலும் சரி அவனுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டுக்கலான்னு கேட்டேங்க ஐயா. நீங்க பேசுங்க. சொன்ன மாதிரி ஆனா பையனுக்கு வருமானம் வந்துட்டு இருக்குங்க ஐயா. பையனுக்கு கொடுக்கறது கூட முடியல, எப்படிங்க? பணம் கொடுங்க. சரிங்க ஐயா. பையனுக்கு கொடுத்த கொடுக்கணுங்க. ஒன்னும் தவறு இல்லையாங்க ஐயா. வண்டியில எல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறானுங்க ஐயா. கார்ல ரெண்டுல போய் சனி மோதி விட்டு. ரெண்டுல சனி இருக்கிறவன் சரிங்க ஐயா. மேக்சிமம் தவறு பண்ண மாட்டான். ஆ அதாவது சரிங்க. நீங்க வந்து நீங்க நிறைய பணம் கொடுத்தாலும் அவன் அளவாத்தான் செலவு பண்ணுவான். ஆமாங்க ஐயா. ஆனா மத்தவங்களுக்கே ஏதாவது வண்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரியே போயிடுதுங்க ஐயா. அவனுக்கும் உபயோகமாக மாட்டேங்குது. அதான் வருத்தமா இருக்கு. அதெல்லாம் சரியா போயிடும். சந்திரன் மேல கேது விலகணுன்னே சரி. சரிங்க ஐயா. அவன் எதுங்க ஐயா என்ன சாமி கும்பிடுறதுக்கு நான் இங்க இருந்து பண்றதுக்குங்க ஐயா? 9ஆம் அதிபதி 2ல தான் இருக்குது. எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க கோயம்புத்தூருங்க ஐயா. சனி 27 டிகிரி புனர்பூசத்தோடு இருக்கிறாரு. அப்ப 2ஆம் அதிபதி புதன் அவரு போய் ராகுவோட குருவாயூர் கூட்டு போயிட்டு வாங்க, சரியா போயிடும். அதுக்கும் வர மாட்டேங்கிறாங்க ஐயா. நாங்க போயிட்டு வரலாமாங்க ஐயா? போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. திருப்பதி கார்த்தி சொல்லுங்க. கார்த்தி வாசு கே சேகர். வாசி கே சேகரா? கிளாஸ் அப்புறம் பாக்குறது, அது நடக்குது ஆன்லைன்ல. சொல்லுங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மியூட் எடுங்க. ஐயா வணக்கம் ஐயா. திருப்பதி வெயிட் பண்ணுங்கயா. நான் இன்னொருத்தர் பேசிட்டு இருக்கேன், நீங்க திருப்பதின்னு வெயிட் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்காக தான் சொல்ல முடியும். நான் என்ன 100 பேர்த்தையே பார்க்க முடியும் விட்டுக்கா. சரி, அவர் இல்ல. மதுசூதன கண்ணையா சார். குட் ஈவினிங் சார். நம்ம 30/10/1975 சார். 1975 10 மணி காலையில ஆம்பூர். 1975 ஆமா சார். 10 மணி காலையில ஆம்பூர். ஆம்பூர். சார் கடங்க நிறைய இருக்கு சார். அது தீர்ந்ததுக்கு ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது? தனுசு லக்னம். ஆமா சார். சிம்மராசி. ஆமா சார். மக நட்சத்திரம் 4ஆம் பாகம். ஆமா சார். சிம்மமும் விருச்சிகமும் திரிசூனியம். ஆமா சார். நண்பர்களே, இவருக்கு எப்படி பாருங்க, தனுசு லக்னம் 9ல போய் சிம்மத்துல சுக்கிரன் 6ஆம் அதிபதி இருக்குது. 8ஆம் அதிபதியான சந்திரனும் போயிருக்குது. ஆமா. நடக்கிற திசை வந்து ராகு திசை. 2019 கடனா? ஆமா, அது முன்னாடி இருக்கு சார். ஆனா இப்போ கம்மியா இருந்தது, இப்போ அதிகமாயிடுச்சு சார். ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆமா சார். 6ஆம் அதிபதி சுக்கிரன் சந்திரனோட. அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சா, உங்க வீட்டுல உங்க மனைவி வருவதற்கு தடை தாமதமாச்சா? இல்ல சார். காதல் கல்யாணம். சரி, அப்ப அது சரியா போச்சு. சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தாவே, திரிசூனி இருந்தாவே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும். சூரியன் ராகு இருக்குது. அப்போ 6ஆம் அதிபதின்றதுக்கு நிவர்த்தி ஸ்தானாதிபதி சனி அவர் போய் இருக்கிறது வந்து லக்ன பிரகாரம் 8ல. ஆமா சார். கடன் கைமீறி போயிருக்குமே. அதான் சார், அதிகமாயிடுச்சு. அதனாலதான் 8னா 80 லட்சம், 1 கோடி எப்படி போயிடுச்சா? அதான் சார். 2வது கரெக்ட் சார். 2வது நீங்க 2வது சொன்னீங்களா? அதுதான் சார். 1 கோடி ஆயிடுச்சு. ஆமா சார். கைமீறி போயிருமே. அதான் கேட்டேன் சார். அது உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி போய் 9ல சந்திரனோட 8ஆம் அதிபதியோட. அப்ப வெளியில வேற பொண்டாட்டியில வேற உண்மையை சொல்லியிருக்க மாட்டீங்களே.
இந்த மாதிரி நான் இவ்வளவு ஆமா கடன் இருக்குது அப்படிங்கிற விஷயம் பொண்டாட்டி பிள்ளைங்க அ- எல்லாருக்கும் தெரியுதா? அதனாலதான் ஆப்ஷன் சொன்னேன் சார் 1 2ன்னு சொல்லிட்டு. ம் இல்ல அப்படி இல்லைங்க. 6ஆம் சரி. அதிபதி போய் ரகசியம்ங்கிற திதி சூனியத்துல உட்கார்ந்திருந்தா இவர் ஆமா எவ்வளவு தெரியாது கடன் சார். வச்சிருக்கிறாருங்கிறத வெளியில பொண்டாட்டிட்டையும் சொல்ல மாட்டாரு, பிள்ளைகிட்டையும் யாருக்கும் சொல்ல சொல்லல. மாட்டாரு, அப்பாட்டையும் சொல்ல மாட்டாரு, அம்மாட்டையும் சொல்ல மாட்டாரு. முதல்ல உங்களுக்கு தான் சார். ம் ஒருத்தருக்கும் தெரியாது இவர் என்னதான் பண்றாருன்னு தெரியாது. ஆமா சார். ம் அப்ப சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கு இல்லையா? ஆமா சார். என்ன பண்ணலாம்? அதான். இப்போதான் 3 4 கடனுக்கு கிளாஸ் ஏதாவது வரேன் சார். சோப்பு பரிகாரம் பண்ணுங்க. என்ன சார்? சோப்பு வாங்கி கொடுங்க, யாருக்கு சார்? அனாதை இல்லத்துக்கு கொடுங்க. ஓகே ஓகே. சோப்பு இந்த வாஷிங்கா இல்ல பாத் சோப்பா சார்? சார், சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தா வாஷிங் சோப் தான் சார். ஓகே சரி சரி சார். அதாவது நீங்க குளிக்கிற சோப்பு. ஓகே ஓகே. ம். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருக்கான். ஆமா சார் ஆமா சார். 9வது வீட்டுல. என்ன சோப்பு வாங்கி கொடுக்கலாம்? தெரியாது சார். சொல்லுங்க சார். சந்திரிகா சோப்பு சார். சார் சந்திரிகா சார். ம் ஆஹா. சந்திரிகா சோப் சரி சார். எப்போ சார் திங்கட்கிழமை கொடுக்கணுமா? 9ஆம் இடத்துல இருக்கா? 9ஆம் இடத்துல ஆமா சார். சார் சோப்பு வாங்கி சூரியன் கொடுக்க கடன் கட்டுறதுக்கு ஒரு வழி இருக்கும். ஆனாலும் நீங்க ஒரு சொத்தை வித்து தான் கட்டுற மாதிரி அமைப்பு இருக்கும். அது கண்டிப்பா பண்ணணுமா சார்? 100% பண்ண போறீங்க. அது உங்க அப்பா சரி. பேர்ல இருக்கிற சொத்தா இருக்கும் அப்படின்னு காமிக்கும். ம். ஓகே ஓகே சார். ம் நான் அப்பா இல்லை, இப்போ இல்லை, அப்பா இல்லை. ஆனா என் பேருக்கு வந்துச்சு அது. உங்க அப்பா பேர்ல சொத்து உங்களுக்கு வந்துச்சா? ஆமா வந்துச்சு சார். அது வந்து கிழக்கு பார்த்த சொத்தா? ஆமா சார். கிழக்கு பார்த்த சொத்து கரெக்டா? ஆமா ஆமா கரெக்ட் சார் கரெக்ட் சார். அது வந்து 1800 சரடியா? 1800 1800 ஸ்கொயர் ஃபீட். இல்ல இல்ல சார் 600 600 ஸ்கொயர் ஃபீட்டா? ஸ்கொயர் யார்டுன்னு சொல்லுவாங்க சார். 600 ஆமா கரெக்ட் சார். இன்டூ 9 இல்லையா? 6 × 9 6400 ஸ்கொயர் ஃபீட். 6400ஆ? ஆமா சார். கிழக்கு பார்த்த சொத்து. ஆமா சார். அது வந்து பக்கத்துல வந்து ஏதாவது ஒரு பள்ளம் இருக்குதா அந்த இடத்துல? இருக்கு சார். ஸ்மசான அதைத்தான் இது கூட விற்க போறீங்க. அதான் அதை இருக்கு வித்து சார். கட்ட போறீங்க. ஓகே அப்பதான் உங்களுக்கு வந்து கடன் அடையும். அந்த கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வித்து நல்லபடியா கட்டுறதுக்கு இந்த சோப்பு பரிகாரம் உதவும். கடைசி வரைக்குமே சோப்பு வாங்கி கொடுக்கறது ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். சரி. சந்திரிகா சோப்பு சார். சந்திரிகா சோப்பு, மைசூர் சாண்டல் சோப்பு, மலையில் இருக்கிற சோப்பு, பை சார். ஓகே. சுக்கிரன் சந்திரன். இப்போ மண்டே டவ் சோப்பு. டவ் கூட ஓகே. அது நல்லா இருக்கும். இதெல்லாம் சுக்கிரன் சந்திரன் தான். இப்போ சுக்ரன் ஃப்ரைடே மண்டே கொடுக்கணும் சார். எப்போ கொடுக்கணும் சார்? ரெண்டுல ஏதோ ஒரு ஃப்ரைடே கொடுக்கும். ஃப்ரைடே கொடுக்கணும் சார். ஓகே தேங்க்யூ. வேலையாது. அது விட்டா வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வரும். ஸ்ரீரங்கம் ஓகே. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இடத்த வித்து தான் கட்ட வேண்டி இருக்குது. அதான் வேலை முடிஞ்சு போச்சு. செலவு பண்றதே வேஸ்ட். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா 6ஆம் அதிபதி போய் 9ல, 8ஆம் அதிபதி போய் 9ல திதி சூனியத்துல. அப்ப தந்தை கொடுத்த சொத்தை இவர் விற்பார், வித்து கடனை கட்டுவார். அதற்கு என்ன காரணம் என்றால் 9ஆம் அதிபதி சூரியன் அவர் நின்றதற்கு 4க்குரியவன் சனி, அது போய் 10ல. அப்ப இவருக்கு லக்ன அதிபதிக்கு அது 5ல. அது அதிர்ஷ்டமா கிடைச்சிருக்கு. அதைத்தான் விற்க போறீங்க. விஜயராஜ். தேங்க்யூ சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கார்த்திக் ஐயா. விஜயராஜ். சரி ஐயா, தடங்களுக்கு மன்னிக்கணுங்க ஐயா. கார்த்தின்னு கூப்பிட்டுருந்தீங்க, அது மியூட் எடுக்க முடியல. இப்ப ஓபன் பண்ணிருக்கேன். அடுத்தது ஏதாவது வாய்ப்பு இருந்தா பண்ணிட்டு சொல்லுங்க பரவாயில்ல சார். கார்த்தி பேசிட்டுங்களா? பேசு. ஐயா 17/4/1980ங்க ஐயா. ஹலோ. 1:40 மதியங்க ஐயா.
ம். எந்த ஊர்? சேலம் ஐயா, இளம்பிள்ளை. சேலம் மாவட்டம் சொல்லுங்க. இளம்பிள்ளை. என்ன வேணும்? ஓ, அதான் வாழ்க்கையில கொஞ்சம் மேன்மை அடையறதுக்கு என்ன ஏதாவது வழிகள் இருக்காங்க ஐயா? ரெண்டாவது வீட்டுல 4 கிரகம் இருக்குங்க ஐயா. ஒண்ணு போராட்டமா இருக்கு. அதுல இருந்து விடுபட ஏதாவது வழி இருக்குங்க ஐயா? 2வது வீட்டை விட்டு விடுபட வேணாங்க. ஏன் விடுபடணும்? இல்ல விடுபடல. அதுல இருந்து மேன்மை அடையறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? போராட்டமான வாழ்க்கையா இருக்குங்க ஐயா. கடகலக்கணத்துக்கு குரு செவ்வாய் சனி 6ஆம் அதிபதி 2ல. சரிங்க ஐயா. 8ஆம் அதிபதி 2ல. ஆமாங்க ஐயா. 10ஆம் அதிபதி 2ல. செவ்வாய் சூரியன் பரிவர்த்தனை. சரிங்க ஐயா. அப்ப 2ல செவ்வாய் சனி இருந்ததுனாவே வாழ்க்கையில போராட்டமா தான் இருக்கும். அதுதாங்க ஐயா. அது காலத்துக்கும் அப்படியே தானுங்களே ஐயா. கடனை வேற வாங்கியிருப்பீங்க. இப்போ அதான் வாங்கலாம்னு ஒரு யோசனையில இருக்காங்க ஐயா, வீடு ஒண்ணு வாங்குறதுக்கு. 4ஆம் அதிபதி பாதகத்துல இருந்ததுன்னா கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடாது. ஓ, சரிங்க ஐயா. 4ஆம் அதிபதி பாதகத்தில் இருந்து அதற்கு நின்றதற்கு 6க்குரிய 4ஆம் அதிபதி 11ல் இருந்து பாதகம், அது நின்றதற்கு 6க்குரிய சுக்கிரன் சேர்ந்திருந்தா கடைசி வரைக்கும் கடனால் பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு வந்து. ஓ, சரிங்க ஐயா. அதான் மேன்மை அடையறதுக்கு. ஓகேங்க ஐயா. மேன்மை அடையறதுக்கு வழி முருகப்பெருமானை பிடிச்சுக்கங்க. அதான் பழனிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஐயா. இன்னும் சனி ராகு பைரவர் வழிபாடு. ஓகேங்க ஐயா. பைரவர் வழிபாடும். இந்த முருகன் வந்து சுவாமிமலை முருகன். சுவாமிமலை. அவருக்கு பிடிச்சீங்கன்னா அது எந்த ஊர் நீங்க? சரிங்க. அது என்னைக்கு போகணும்னு ஏதாவது நாள் இருக்கு? சேலம் மாவட்டங்க ஐயா, இளம்பிள்ளை. வியாழக்கிழமை போங்க, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை. வியாழன் செவ்வாய். மிகப்பெரிய வீட்டுக்கு பக்கத்துலயே முருகன் கோயில் தானம் பண்ண நீங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலைக்கு போவீங்க ஐயா. சரியா கேட்கலீங்க ஐயா. போர்வை தானம் பண்ண வாழ்க்கையில உயர்ந்த போர்வை. ஓகே. எத்தனை பண்ணணும்னு ஏதாவது இருக்குங்களா ஐயா? அது எவ்வளவு நாளும் பண்ணலாம் சார். பண்ண ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இல்ல எண்ணிக்கை எத்தனைன்ட்டு. சனிக்கிழமை அன்னைக்கு ராகு நேரத்துல அது 3 பண்ணலாம், 30 பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அது பண்ணுங்க. ஓகே, நன்றிங்க ஐயா. அப்பப்ப பண்ணிக்கிட்டே வர ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்க. உங்களுக்கு வந்து 2ல வந்து சனி ராகு. சனிக்கிழமை ராகு நேரம் போர்வையை உடல் ஊனமுற்றவர்களுக்கு, முதியவர்களுக்கு தானம் செய்ய வருமானங்கள் பெருகி கொண்டே போகும். சுவாமிமலை முருகனை கும்பிடுவதும் கந்த குரு கவசம் படிப்பதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். அது என்ன காரணம் என்றால் 9க்குரிய குருவும் 10க்குரிய செவ்வாயும். குரு செவ்வாய் ரெண்டும் சேர்ந்தால் குரு என்றால் குரு, செவ்வாய் என்றால் ஸ்கந்தன். குரு கவசம், கந்த குரு கவசத்தை நீங்கள் படித்தாலே வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம். ஜோதிடம் தான் அற்புதம். அதை வந்து தேவையானவர்கள் பயன்படுத்திக்கணும். இந்த நிகழ்ச்சியானது எதுக்குன்னா இப்படி இருக்கிறவங்களாம் கேள்வி கேட்கறதுக்கு இல்லை. நம்ம முடியல பார்க்க முடியாதவங்க அவங்க கேள்வி கேட்கறதுக்கு. நாம சரி கை தூக்கிக்கிற ஆர்டர்ல கூப்பிடுறோம். ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க? அதை ஒரு தவறா பயன்படுத்திக்கிறீங்க. நண்பர்களே, வசதி நம்மளால முடியல அப்படிங்கிறவங்க தான் கேட்கணும். நீங்க வந்து உங்களால முடியறப்போ எப்பவுமே ஜோதிடம் முடியல தட்சிணை பேசிட்டு விட யாருது தட்சணை கொடுத்தான் பாத்துக்கணும். இந்த இலவச ஜோதிடம் எதுக்குன்னா மக்கள் நம்ம பார்க்க முடியாதவங்களுக்காக. யாரு முடியலன்னு ஸ்ரீ பாபு சொல்லுங்க, என்ன வேணும்? ஐயா வணக்கம் ஐயா. இல்ல இப்ப முடியலன்னு பாபுராஜுங்க ஐயா. பாபு இல்ல, மோட்டரோலா சொல்லுங்க. திருப்பதி சொல்லுங்க. மோட்டரோலான்னு பேர் வச்சுட்டு திருப்பதினா நீங்க என்ன மோட்டரோலாவா? பேரே எப்படி ஜெயிக்க முடியும்?
19/7 ம் 1982 9:45 AM. வேலூர் மாவட்டம். அவசரம் பாருங்க, இந்த பத்திரிக்கை தான் பூரா அவசரம். அவசரமா கேட்டுக்கணும். உங்க வாழ்க்கையில அவசரத்தினாலதான் நீங்க எல்லாத்தையும் இழப்பீங்க. ஆமா, எதுவுமே அமையல ஐயா. குடும்பமா அமையல. அவசரத்தினாலதான் எல்லாமே இழப்பீங்க. இன்னைக்கு வந்த ஜாதகத்துல 4 ஜாதகத்துக்கு சுக்கிரன் சந்திரன் இணைவு இருக்குது. இவருக்கு பாருங்க சிம்ம லக்னம், மிதுன ராசி, சந்திரன் ராகு வேற. 9:45 AM ஐயா காலை. ஆமாங்க, சிம்ம லக்னம் தானே? ஆமா, சிம்ம லக்னம் ஐயா, மிதுன ராசி. ஆமா ஆமா ஐயா, ஆமா கரெக்ட் ஐயா. அதுதானே சொல்றேன் நானு. ஆமா ஐயா, கரெக்ட் ஐயா. திருவாதிரை நட்சத்திரம். ஆமா ஐயா. சந்திரன் ராகு இணைவு. ஆமா ஐயா. பேராசை, பெருநஷ்டம், சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட், அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரி எது பண்ணாலும் பணம் போயிடும். எவனுக்கு ஜாமீன் போடாலும் பணம் போயிடும். ஒரே விஷயத்த ஒன்றுக்கும் மேற்பட்ட டைம் செஞ்சு யார் சொல்லியும் கேட்காம மற்றவனுக்கு தெரியாம செஞ்சு எல்லா பணத்தையும் இழப்பீங்க. சொத்து போகலைன்னா செத்து போங்கிற நிலைமையில இப்ப நீங்க இருக்கிறீங்க. ஆமா ஐயா, குடும்பமா அமையல, பொருளாதாரமும் இல்லையா. ரொம்ப அதாங்க, சொத்து போகலைன்னா செத்து போங்கிற நிலைமையில இருக்குது. எஸ்ஆர் நோ? ஆமா ஐயா, ஆமா ஐயா. உங்க மாநாட்டுக்கெல்லாம் வந்துக்கிறேன், திருச்சி, ஈரோடு. என் மாநாட்டுக்கு வந்து நான் என்னங்க மாநாட்டுக்கு வந்தது ஒரு தகுதியா? இது என்ன பேச்சு? சரி சரி, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் ஐயா. ஆமா, மாநாடு வர்றது உங்களுடைய பிரயோஜனம் வரீங்களா எங்களுடைய பிரயோஜனம் வரீங்களா எங்களுக்கே தெரியல. சரி, ஆமா ஆமா. இது மாநாட்டுக்கு வர்றது ஒரு இதா? சரி, முன்னேற்றம் அடையுமா அடையாத ஐயா, இல்ல குடும்பம் அமையுமா? முன்னேற்றம் அடையும். யாரையோ ஒரு ஆலோசனை கருத்துல வச்சுக்கணும். நீங்களா உங்களுடைய புத்தி பிரகாரம் செயல்படக்கூடாது. சரிங்க. ஒருவருடைய சிறந்த ஆலோசனையின் பேர்ல நீங்க செயல்படுங்க. எல்லா கிரகங்களும் கம்ப்ளீட் அவுட். திருமணமே நடந்தாலும் பிச்சுட்டு தான் போகும். ஆமா, இப்போ கோர்ட் கேஸ் நடந்துனுக்குது ஐயா. கோர்ட்ல திருமணம் நடந்தாலும் பிச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? திருமணம் அமையல. நீங்க நான் சொல்றேன் திருமணம் அமைஞ்சாலும் பிச்சுட்டு போகுங்கிறேன். ஆமா ஐயா, கரெக்ட் ஐயா. இல்லையா? ஆமா, கரெக்ட். எஸ் எஸ். நீங்க சொல்றது என்ன, நான் சொல்றது என்ன? ஆமா, எஸ் ஐயா. நான் பர்டிகுலரா சொல்றேன், உங்களுக்கு திருமணம் ஆனாலும் பிச்சுட்டு போயிருங்கிறேன். ஆமா ஐயா. அப்படி சொல்ல முடியுமா? அது இல்ல, யாரும் சொல்ல. நீங்க சொல்றது நீங்க திருமணம் அமையல. நீங்க நான் திருமணம் ஆனாலும் பிச்சுட்டு போயிருக்குங்கிறேன். ஆமா, டைவர்ஸ் கேஸ் நடந்துருக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? ஆமா ஐயா. சனி திசை 2031, 2012 இருந்தே உங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கு. ஆமா ஐயா. இது 2019 ரொம்ப ஓவர் பிரச்சனை. ஆமா, 2023 மனைவி போயிடுச்சு. ஆமா, கரெக்ட் ஐயா. 2023 ஜூன் மாசம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட மனைவி இல்ல. இல்லையா? ஆமா ஐயா, கரெக்ட். எப்படி நண்பர்களே, இந்த மாதிரி நீங்க அக்யூரேட்டா ஜோதிடம் சொல்லணுமா? இந்த மாதிரி 2023 ஜூன் மாசம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் இவருக்கு மனைவி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படி இப்படி சொன்னேன்? இதுதான் இந்த தசா புத்தி வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன். நமக்கு 23ஆம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய தசா புத்தி வகுப்புல இந்த மாதிரி தேதி, இந்த வருஷம், இந்த மாசம் அப்படின்னு அதை எப்படி எடுக்கிறது, அதே மாதிரி கோச்சாரத்துல வரும்போது எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத தான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். சும்மா டோட்டலா திசையை சொல்றது இல்ல, புத்தியிலிருந்து அந்த வரைக்கும் சொல்லி கோச்சாரத்தையும் கொண்டு வந்து இணைச்சு கம்ப்ளீட்டா அதை பத்தி விவரங்களை சொல்ல போறேன். சாதாரண வகுப்புன்னு நினைச்சுக்காதீங்க. திசா புத்தி சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பலன் எடுக்கிற தடுமாறுற இடம் திசா புத்தி. தடுமாறு
அதை அப்படியே தீர்க்கிறதுக்கும் எளிமையான வகுப்பா கொடுக்க போறோம். கஷ்டமா கொடுக்க போறது இல்லை. ரொம்ப எளிமையான வகுப்பா கொடுக்க போறோம். ஆதித்யா ஆதித்யா ஐயா சொல்லுங்க. என்ன எவன் பேசிட்டு இருக்க, நீ கம்முனே இருக்கிற? இல்லைங்க, நான் வந்து மியூட் பண்ணி விடுறாங்க. என்ன மியூட் பண்ற? அவங்க அன்மியூட் பண்ணி வச்சுட்டு இங்கே பேசு. அன்மியூட் பண்ணிட்டே இருந்தா வெளியே தள்ளி விட்டுரு. கஷ்டப்படாத. நம்ம நமக்கு கட்டுப்படாதவங்கள வச்சுக்க கூடாது. இடையில வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. இதென்ன பரிகாரம் இது இருக்கு ஐயா? இதென்ன குடும்பம் சேருமா இல்லையா? அந்த மாதிரி பொருள் ஐயா, குடும்பம் எல்லாம் சேர்றதுக்கு இதுல வாய்ப்பு இல்லைங்க. உங்களை சுத்தமா மதிக்க மாட்டாங்க உங்க மனைவி. உங்களாலதான் உங்க குடும்பம் பிரிஞ்சுதியா? எஸ் சார் நோ? மியூட் எடுங்க. மியூட். அப்புறம் பேச விடுங்க. அப்ப பரிகாரம் எதனா இருக்குங்க ஐயா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதையுமே புரிஞ்சுக்கிட்டு பண்றவர் இல்ல. நீங்க உங்களாலேயே உங்க குடும்பம் பிச்சுட்டு போயிருச்சு. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அதுக்கு என்ன தெரியுமா நண்பர்களே காரணம்? இவர் சிம்ம லக்னம், 7ஆம் அதிபதி சனி செவ்வாயோட ஒரு பாயிண்ட் அவுட் ஆகுது. அதுக்கடுத்து லக்னாதிபதிக்கு 7க்குரியவனும் சனியே தான், அதுவும் செவ்வாயோட. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கு திருமணம் லேட்டு, இல்லைன்னா கூட்டிட்டு வந்த திருமணம், இல்லைன்னா லவ் மேரேஜ், இந்த மாதிரி அமைப்புகள்னால கூட பாதிப்பாரு. இல்லைன்னா இவங்க மாமியார்னால தொந்தரவு ஏற்படுத்துவார். ஆமா, மாமியார் ஐயா தொந்தரவு ஐயா. மாமியார்னாலதான் தொந்தரவு ஐயா. அந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி லக்னத்துக்கு 2லயே சனி செவ்வாய் இருக்குது. ஒண்ணு திருமணம் லேட்டு, இல்ல குழந்தைங்க லேட்டு. குழந்தைங்க இல்ல ஐயா இன்னும். அதான் குழந்தைங்க லேட்டு. எஸ் ஆர் நோ? எஸ் எஸ் ஐயா, எஸ். திருமணமாய் 7 வருஷம் ஆகுதா? ஆமா ஐயா, 2016ல 11ஆவது மாசம் ஆயிடுச்சு ஐயா. 10 வருஷம் ஆயிடுச்சு. 2016 11ஆவது மாசம். வந்த உடனே ஒரு டைம் பிரிஞ்சு போயிட்டு வந்துச்சா? ஆமா, ஒரு வருஷம் மனைவி தாலியை கழட்டி அந்த 3ஆவது மாசம் அல்லது 3ஆவது வருஷத்துக்காரியே தாலியை கழட்டி போட்டு போயிருச்சா? போயிட்டு திரும்பி மணி வந்துச்சா? ஆமா ஐயா, ஒரு வருஷம் விட்டு வந்தாங்க ஐயா. வந்தாங்க. ஆமாங்க ஐயா. பாத்தீங்களா நண்பர்களே, இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை சனி திசை இவரை போட்டு படாத பாடுபடுத்தி இவரை உண்டு இல்லைன்னு ஆக்கியது. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து ஒன்று எஜுகேஷன் லோனுக்கு சூரிட்டி போட்டாங்க. அது பிரச்சனை இருக்குது 10 வருஷமா நீங்க சொன்ன மாதிரி ஐயா. பாத்தீங்களா? 3ல சனி கட்டாயம் பிரச்சனை பண்ணி விட்டு. 2ல சனி, 2ல சனி செவ்வாயோடு இருக்குது. லக்னாதிபதிக்கு 3ல கட்டாயம் பிரச்சனை பண்ணி. ஆமாங்க. சரி, இப்ப அற்புதமான பரிகாரம். சொல்லுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? பரிகாரம் தானே சொல்லுங்க. வாழ்க்கையில் முன்னேறணும் தானே பரிகாரம் சொல்லுங்க. டக்குன்னு புடிச்சிங்க. லட்சுமி நரசிம்மர். லட்சுமி நரசிம்மர் ஐயா. சரிங்க ஐயா. ஆமா, நீங்க எந்த ஊரு? திருப்பத்தூர் ஐயா. திருப்பத்தூர் சோளிங்கர் இருக்குது. ஆமாங்க ஐயா. சோளிங்கர்ல நரசிம்மர் இருப்பாரு. ஆமா, இருக்காரு ஐயா. ஒண்ணு அவரை புடிச்சிங்க, இல்லைன்னா பக்கத்துல லட்சுமி நரசிம்மர் ஆலயம், பரிக்கல் இதெல்லாம் இருக்குதா? அது எந்த இடம் பக்கத்துல லட்சுமி நரசிம்மர்? அதான் சோளிங்கர் தான் இருக்கு ஐயா. சோளிங்கருக்கே போங்க. சரிங்க ஐயா. அது அவர் வந்து யோக நரசிம்மர். லட்சுமி நரசிம்மர் அகோபிலம் போயிட்டு இருந்தாங்க. பூவரசம் குப்பம், அப்படி இல்லைன்னா பரிக்கல், அந்த ஏரியா இருக்கு பாருங்க. சரிங்க ஐயா. படிக்கல் எந்த ஊருங்க? அங்க திருப்பத்தூர் பக்கம் தான். அந்த இதுக்கு பக்கத்துல இருக்கு. நான் வேலூர் திருப்பத்தூர் ஐயா. நான் வேலூர் திருப்பத்தூர். அங்கதான் இருக்கு பரிக்கல். அப்படின்னா பூவரசன் குப்பம். சரிங்க ஐயா. இந்த இடத்துக்கு நீங்க போய் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு ருண விமோசன லட்சுமி நரசிம்ம ஸ்தோத்திரம் இருக்குது.
ருண விமோசன லட்சுமி நரசிம்மர் ஸ்தோத்திரம் இருக்குது. சரிங்கய்யா. அத பண்ணி ம் சுக்கிரன் சந்திரன் ராகு ஏற்கனவே அம்மாவுக்கே மன வாழ்க்கை சரியில்லையா? ஆமாய்யா, அவங்க சண்டை பிரச்சனையிலேயே இருந்துச்சு ஐயா. அதாவது இது வம்சத்துக்கே இது ஒரு தோஷமா இருக்கு. ஆமாங்க ஐயா. வம்சத்திலேயே உங்க வம்சத்துல ஒருத்தர் ஒழுங்கா வாழ மாட்டாங்க, ஆண் வாரிசு இருக்காது, வம்சம் சரியில்லை அப்படின்னு காமிக்குது. ஆமாங்க ஐயா. அதனால லட்சுமி நரசிம்மரை விடாம புடிச்சுக்கிட்டு சரிங்க உங்களுடைய குருநாதர் வந்து பழனியில கீழே இருக்கிற புலிப்பாணி சித்தரை வழிபடுங்க. புலிப்பாணி சித்தரை, சரிங்க ஐயா. புலிப்பாணி சித்தரை வழிபட்டு அங்கேயே வந்து தண்ணீர் பாட்டில் உணவோட சேர்ந்து போர்வை தானம் பண்ணிட்டு வாங்க. தண்ணீர் பாட்டில் உணவு போர்வை 11 போர்வை 11 போர்வை தானம் பண்ணிட்டு வாங்க. எந்த கிழமை ஐயா? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணுங்க. சரிங்க ஐயா. சரிங்க, கட்டாயம் நடக்கும். சரிங்க, ரொம்ப நன்றி. சரிங்க, நன்றி. நன்றி நண்பர்களே. இன்றைய வகுப்பு எத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி அடுத்த மாசம் உங்களை சந்திக்க வருகிறேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது பாடங்கள் வேணும்னாலும், இல்லை நம்ம குழுவில் சேரணும், இந்த மாதிரி இலவச ஜோதிட மாதிரி சார்ந்த விஷயங்கள்ல சேரணும், இல்லை கட்டணம் கட்டி படிக்கணும் அப்படின்னாலும் என்னுடைய வகுப்புகள் இருக்குது. ரெக்கார்டிங் வகுப்புகள்லாம் தர்றோம். கிட்டத்தட்ட 40 வகுப்புகள் ரெக்கார்டிங் வகுப்பு இருக்குது. பலன் எடுக்கிறது எப்படி எல்லாங்கிறது, பரிகாரம் எப்படிங்கிற வகுப்பு இருக்குது. நீங்க இப்ப அடுத்து நம்ம தசாபுத்தி புத்தி வகுப்பு நடக்க போகுது. யார் வேணாலும் கலந்துக்குங்க. 23ஆம் தேதி ரொம்ப எளிமையான பலன் எடுக்கிறது எப்படின்னு தான் சொல்ல போறேன். தசாபுத்தியை பார்த்தோன்னா பலன் சொல்றது எப்படி, அதான் இப்ப சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரி ஒரு வகுப்பை உங்களுக்கு எடுத்து தர்றேன். எல்லாரும் சேர்ந்துக்குங்க. கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாம காத்திருக்காம சீக்கிரமா பணம் கட்டி கட்டணத்தை கட்டி 2500 ரூபாய் கட்டணம் சேர்ந்துக்குங்க. அல்லது உங்களுக்கு ஏதாவது வகுப்புகள் தேவை, 27 நட்சத்திர வகுப்பு இருக்குது, ஏதாவது தேவைனாலும் வாங்கிக்கிங்க. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய வகுப்புகள் விற்பனைக்கு இருக்குது, வாங்கிக்கிங்க. அதே போல எங்களோட குழுவில் இணைஞ்சு நீங்க பயணிக்கணும்னா என்னுடைய நம்பர் 9842737800 மெசேஜ் பண்ணுங்க. எங்க குழுக்கள்ல உங்களை சேர்த்து விடுறோம். எதிர்காலத்துல எங்க குழுவில் இருக்கிறவங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போறதுக்குண்டான வாய்ப்புகளை பண்ண போறோம். அது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்புகளையும் தந்தையர் தினத்துல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம். நன்றி நண்பர்களே. இந்த பலன்கள் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம ஜோதிட சித்தன் குழுவிலும் இலவச ஜோதிட குழுவிலும் பதிவு பண்ணுங்க. மேற்கொண்டு நம்மளால முடிஞ்சப்பெல்லாம், எனக்கு டைம் இல்லைனாலும் ஏதோ மாசம் ஒரு டைமாவது இந்த மாதிரி ஒரு இலவச வகுப்பை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். நன்றி நண்பர். நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. மிக சிறந்த வகுப்பு. நன்றி.